السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. இந்த ஜாஹிலிருந்து இல்மை வெளியாக்குபவன் யாரும் இல்லை. இந்த ஊமையிலிருந்தும் கலாமை வெளியாக்குபவன் யாரும் இல்லை. لا نافع في الوجود لا ضار في الوجود لا مسخر في الوجود لا مسلط في الوجود لا معز في الوجود لا مذل في الوجود. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் என்ன தேவையோ அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த ஸ்பீக்கர்லேருந்து வெளியாக்குவானாக. அதை கேட்டு அதை நமக்கு பலனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. படிங்க, ஆயத்தை படிங்க. பிஸ்மில்லாஹ். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக் அவலம் யக்ஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். வாஹ் வாஹ் வாஹ். அடுத்து சொல்லுங்க. சனுரீஹிம் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காண்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். வாஹ் வாஹ். காண்பிப்போம், நல்லாவே சொல்றான். காண்பிப்பான். இன்னல்லாஹ் முன்ஜிசு வஅதிஹி, தன் வாக்குறுதி நிறைவேற்றுபவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. பை ஜி, நான் எனது அத்தாட்சிகளை காண்பிப்பேன். எந்த அளவுக்கு காண்பிப்பேன்? இதெல்லாம் ஹக்கு தான், நீ விளங்குறவருக்கு காண்பிப்பேன். காண்பிப்பேன்னு சொல்றது யாரு? அல்லாஹ். யாருல நீ சொன்ன எங்களுக்கு காட்டி கூடாதுன்னு கேட்க. அல்லாஹ் சொன்ன காட்டிக்கிட்டே தான் இருக்கேன், நீங்க பார்க்க மாட்டேற. அஃபலா துப்சிரூன், நீ பார்க்க மாட்டேற. நான் என்ன செய்யறது? நான் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சுட்டு போயிடுறேன். நான் என்னை காமிச்சிட்டு தான் இருக்கேன். எங்க மறைச்சான் அல்ல? நம்மளே தன்னை எங்க மறைச்சான்? காட்டிக்கிட்டே தான் இருக்கு. வலாக்கில்லா துப்சிரூன், நீங்க பார்க்கறது இல்லைன்ட்டாங்க. வகையிமின் ஆயத்தின் தமுர்ரூன் அலைஹா, ஜி எத்தனையோ அல்லாஹ் எமுர்ரூனா தமுர்ரூனவா எமுர்ரூன் அலைஹா வஹும் அன்ஹா காஃபிலூன் முரிதுனா. சொல்லுங்க பாயத்து ஆவுசா கிடையாது. நாம எத்தனையோ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அவற்றை அவர் கடந்து செல்கிறார். கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கிறது. நாம் என்ன செய்யறது? வகையிமின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முரிதுன். வானம் பூமியில அல்லாஹ்வுடைய எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுகிறான், அதன் பக்கம் கடந்து செல்கிறார்கள். வஹும் அன்ஹா முரிதுன், அவர்கள் அதை புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயாத்துன்னு அர்த்தம் என்ன? அவன் ஒருத்தன் தான் இலா என்பதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் வமின் ஆயாத்திஹி வமின் ஆயாத்திஹி வமின் ஆயாத்தின்னு சொல்றானோ, இது அவன் ஒருவன் தான் இலாஹ். உங்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை, இல்லல்ல என்பதற்குரிய ஆதாரங்கள் தான் அர்த்தம் அதுக்கு. வமின் ஆயாத் எத்தனையோ நான் காமிச்சுட்டு தான் இருக்கேன், நீ கடந்து பார்க்காம போன நான் என்ன செய்ய முடியாது? ஆயத்திரங்க ஒமின் ஆயாத்தி ஒமின் ஆயாத்தின்னு ஒரு மேல ஒன்னு என்னுடைய அத்தாட்சிகள். நான் தான் மௌஜூத், நான் தான் இந்த சர்வ காயினாத்துல நான் தான் இருக்கிறேன்னு காட்டக்கூடிய ஆதாரங்கள் தான். நீ பார்க்காம போன நான் என்னப்பா செய்யறது? நான் என்ன செய்யறது?
வமின் ஆயாத்தி அன் ஹலகக்கும் மின் துராபின் சும்மா இதா அந்தும் பஷருன் தந்தஷிரூன். வெறும் மண்ணிலிருந்து ஒன்னே படைச்சேன். மண்ணிலிருந்து மாணிக்கத்தை படிச்சேன், மனுஷனை படிச்சேன், உயர்வான மனுஷனை படிச்சேன். யாராவது செய்ய முடியும்? வெறும் மண்ணிலிருந்து, பொம்மையிலிருந்து. மண் பொம்மையை இப்படி ஆக்குறேன். என்னத்தோட யாரும் உங்களால் செய்ய முடியுமா? இது நான் ஒருத்தன் தான் இவ்வாறு செய்ய முடியும் என்பதற்கு நான் தாங்க. இதோட வேற என்ன ஆதாரம் வேணும்? நீ செஞ்சு காட்டு. ஒண்ணு மண்ணிலிருந்து மனுஷனை படைச்சேன், நீ மண்ணிலிருந்து ஒரு எறும்பு படிச்சு காட்டு. ஒரே ஒரு சித்த எறும்பு இருக்கு, இத்தனோன்னு எறும்பு, நீ படைச்சு காட்டு, உண்டாக்கி காட்டு. எவனா செஞ்சு காட்ட முடியுமா? ஒரு அதை படைக்க முடியுமா? அல்லாஹ் அக்பர் கபீரா. ஒரு உயிருக்கு ஒரு ஹயாத்து ஜாயின் பண்ண உயிர் கொடுக்க முடியுமா? இது எல்லாம் நீ பாக்குறது. ஒரு கொசுவை பார்த்தா அல்லாஹ் நீதான் அல்லா ரப்பு. அந்த கொசுவை தன் உதூதுர அல்லாஹ் காமிச்சு தான் ஹயாத்தை அதனையும் வெளிப்படுத்தி, அந்த இல்ம அல்லாஹ் வெளிப்படுத்தி, அந்த கொசு வாழ்வதற்கு தேவையான அளவு இல்ம அல்லாஹ் கொடுத்தான். ஒன்ன மாதிரி தேர்தல் ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கு அந்த அளவு தேவையில்லை. அதுக்கு அது வாழ்றதுக்கு எந்த அளவு இல்மு தேவையோ அந்த அளவு இல்மு கொடுத்தான் அல்லா தான். விளைஞ்சுங்களா? எந்த அளவு இல்மு இருக்கு. பகல்லாம் வர்றதில்லை. சில பசங்க பகல்லையும் வராம நைட்டு 10 மணிக்கு படுத்து. விளைஞ்சுங்களா? கரெக்டா வருது. நைட் அந்த மகரிப் பார்த்து எல்லாம் ஊரே பரவுது. அந்த மகரிப் டைம்ல நீமேல் தூக்க போறவன பயில்வ, இதை நம்ம வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லா வீட்டுக்கும் டிவைட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் வருது. மகரிப்ல கொசு அடிப்பானு பார்த்துருக்கீங்களா? தெருவில் இந்த வண்டி வச்சு. அது எதுக்குன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தெருவில் உட்காந்து இருக்கும்ல, அதையும் வீட்டுக்கு துரத்துறதுக்கு. அது தெருவில் அடிச்சுக்கிட்டே போயிடறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அசந்து நின்று வேடிக்கை கதை பேசிக்கிட்டு இருக்கும்ல, அடிச்சு பிடிச்சி அதுவும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் உள்ள போகணும். அதுதான் அடிச்சுட்டே போகிறான் பாருங்க தெருவில். எல்லா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து எடுத்து தூங்குறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு. தூங்கணும்னா கரெக்டாக வந்து உட்காந்து எவ்வளோ ரத்தம் தேவையோ அவ்வளோ குடிச்சுக்கிட்டு வேற எங்கேயும் உட்காந்து. ஏன் அது போய் ஒரு பூவில் உட்காந்து தேனை குடிக்க வேண்டியதானே? நம்ம அதெல்லாம் தேனீக்களுடைய வேலை. நமக்கு ரத்தம் குடிக்கிறதா நம்ம வேலை. அந்த அளவுக்கு இல்மு அல்லாஹ் குடிச்சிருக்கான் பாருங்க. அது எத்தனையோ எத்தனையோ பூக்கள், எத்தனையோ வண்டுகள் தேன் பூவில் உட்காந்து தேன் குடிக்குதுமா. இந்த மனுஷன்ல உட்காந்து ரத்தம் தான் குடிக்கும். நம்மளாம் அசைவோம், நான்வெஜ், நம்மளாம் வெஜ்ஜெலாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுது. அந்த ஒரே ஒரு இத்தினூன்னு வருது பாருங்க. அதை பார்த்தா நம்முடைய உடம்புல முடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த உடம்புல ஒரு முடி இருக்குங்க. இந்த முடியை விட சன்னமா இருக்கு அந்த கொசுடைய அதன் தந்தம். அது உள்ள வருது. அதுல அல்லாஹ் தஆலா 6 துளை இருக்காங்க. 2 துளை வழியாக ஒரு கெமிக்கல் அது பாஸ் பண்ணுது, ரத்தம் உறையாம இருக்கிறது. ரத்தம் தன்மை என்னன்னு கேட்டால் வெளியே வந்தோன்னா உறைஞ்சிரும். உறைஞ்சிச்சுன்னு சொன்னால் உள்ளே போகாது இல்லையா? அதனால் அந்த ரத்தத்தை இலக வைப்பதற்கான கொசு ரத்தம் நிறையா குடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை அடிச்சு பாருங்க, ரத்தம் தெரிக்கும். அப்படி ரத்தம் நிறையா வரும். நிறையா குடிச்சிச்சுன்னா ரத்தம் வந்து இலகலாக இருக்கும், கெட்டியாகாது. அது வயிற்றுல போய் கெட்டியாச்சுன்னு செரிமானம் ஆகாது. அதில் முதல்ல ஒரு கெமிக்கலை அமைச்சு அந்த அளவுக்குள்ள ரத்தத்தை அது உறையாமல் பண்ணியிருந்தான். அந்த இல்மு யார் கொடுத்தா? அதே அதுக்கு தேவையான இல்மு அல்லாஹ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கும். இது அல்லாஹ்வுடைய ஆதாரம் இல்லையா? அது அல்லாஹ் ஒருத்தன் தான் இல்மு தர்றானுக்கு ஆதாரம் இல்லை. யார் அந்த இல்மு கொண்டு போய் இந்த கொசுவு கொடுத்தது? அதுக்கு பின்னாடி என்ன செய்யும்? மிச்சம் 2 குழாய் வந்து காற்றை பம்ப் பண்ணுதான். அது ஈஸியா உறிஞ்சது. மிஷின் மோட்டர், தண்ணி மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, கம்ப்ரஸர் மோட்டர் போட்டோன்னு என்ன செய்யும்? காற்றை உள்ளே அனுப்பும். அனுப்பி தண்ணி ஈஸியாக வெளியே எடுக்குது. உறிஞ்சினா தண்ணி வராது, காற்றை அமுச்சு உறிஞ்சினா வரும். இது கம்ப்ரஸர் மோட்டருடைய அந்த இல்மை இது கொடுத்தது யாரு? என்ன போய் எங்கேயும் இன்ஜினியரிங் படிச்சா, ட்ரிபிள் படிச்சா, அழகா உள்ள தெளுத்தி அந்த 2 இதை உறிஞ்சி கரெக்டாக தேவையான ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அது பாட்டு. ஒரு கொசுவுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்தி, இதெல்லாம் என்ன, நான் தான் இலா, நான் தான் அந்த கொசுவுக்கு இல்மு கொடுத்தேன், நீ கொடுக்கல என்பதற்குரிய ஆதாரங்கள் இதெல்லாங்கிறான். நான் தான் இலா என்பதற்கு ஆதாரம். நீ ஒருத்தனும் இல்மு இல்லாதவன், நான் தான் யாருக்கு என்ன தேவையோ
எவ்வளவு தேவையோ எப்படி தேவையோ அந்த அளவு இல்மு நான் கொடுக்குறேன்டான். நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். முயல் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய முயல். இந்த முயல் குட்டி போட்ட உடனே அந்த முயலுக்கு கண்ணும் இருக்காது, கண்ணு மூடி இருக்கும், கண் திறக்க போக முடியாது, மேலே முடியும் இருக்காது, அதுக்கு சதை திண்டு மாதிரி தான் சின்னதாக இருக்கும். சின்னதாக எழுந்து சரியாக நடக்கவும் தெரியாது, ஓடவும் தெரியாது. அம்மாட்ட பால் குடிக்கும், சில நாட்கள் ஆகும் எல்லாமே திறக்கிறதுக்கு. இதே காட்டு முயல் இருக்கு பார்த்தீங்களா, அது பிறந்தோடனே ஓடுதான், பிறந்தோடனே கண்ணு தெரியுதான், பிறக்கும் போதே மேலே முடி இருக்கான். காட்டில் வசிக்கூடிய முயல்கள். ஏன்னா அது அப்படியே உட்கார்ந்தா தாய் மற்ற வேலை பார்க்கணும், மற்ற மேட்டை மிருகங்கள் இருக்கு, இதை பாதுகாக்க ஆள் இருக்கு, அதை பாதுகாக்க ஆள் இல்லை. ஜி அப்ப அந்த அளவுக்கு ரப்பு ஜல்லஷானு இதுக்கு இப்படி கொடுத்து அதுக்கு தேவையான கொடுத்தாங்க. யார் யாருக்கு எப்படி கொடுத்தோமோ அல்லாஹ் ஜல்லஷானு எந்த அளவு கொடுக்க முடியுமோ, எந்த அளவு எப்படி வைத்தால் அது வாழ்வதற்கு தேவையானதோ. வாத்தா குல்ல ஷையின் ஹல்கஹு, ஒவ்வொரு வஸ்துக்கும் அது வாழ்வதற்கு தேவையான அம்சங்களோடு தானே உண்டாக்கினோம், அதற்குரிய படைப்பை கொடுத்தோம். சும்மா ஹதா, அது எப்படி வாழ வேண்டும் என்ற வழியும் நாம் காட்டி கொடுத்தோம். எல்லா வஸ்துக்களுக்கும் நம்மளே விட்டுருவோம். அல்லாஹ் தஆலா இவன் சொங்கி என்ன வாழ வழி இல்லாம முடிச்சுட்டு இருக்கேன், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. எந்த மிருகங்களும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல, எந்த ஆடும் மாடும் எதுவும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒருத்தன் தான் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அதனுடைய என்ன அமைப்போ, அது வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட்டோம். சும்மா ஹதா, அதற்கு என்ன வாழ்வுக்கு தேவையானதோ அதை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையும் காட்டி கொடுத்துட்டோம். ஒரு குருவியை காட்டுறான், புல்லு புடுங்கிட்டு வந்து அப்படியே ஒன்னோடு பின்னுது, இதுக்குள்ள விட்டு இந்த எடுக்குது, திரும்ப இந்த இப்படி விட்டு இந்த எடுக்குது, இந்த விட்டு இந்த அழகா கெட்டியா பின்னுது. தையல் குருவிங்கிறான். திருவந்தான குருவி கொஞ்சம் கூரா இருக்கு, அல்ல அதுக்கேற்ற மாதிரி கூரை வச்சிருக்க, தையல் போடுறதுக்கு. தையல் போட்டு பின்னி அழகா துணி நெய்கிற மாதிரியே நெஞ்சு கூடு கட்டிடும். தூக்கணாங்குருவி அது அழகா கூடு கட்டி அதுக்கு 2 வழி வச்சிருக்கு. ஒரு வழி பெரிய வழி, இன்னும் அது திறந்து தான் ஒரு சின்ன வழி வச்சிருக்கு. இந்த பெரிய வழி எதுக்கு, அதுதான் வழி நினைச்சு பாம்புலாம் உள்ள வருது அந்த குட்டி பிடிக்கிறதுக்கு. வந்தா ஒண்ணுமே இல்லை, கொஞ்ச தூரம் போயிட்டு கேள்வி தான் ரிட்டர்ன் வரணும், உள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் காலி. அப்புறம் சைடா சின்ன வழிக்கு அது உள்ள போய் உள்ள இறங்கினா உள்ளுக்குள்ள கூடு வச்சிருக்கு. யாரையா இந்த அறிவை கொடுத்தது? நான் தான் ஆலிம், என்னோட இல்ம அப்படி யார் யாருக்கு எவ்வளவு வாழ்வதற்கு தேவையோ அந்த அளவு நான் கொடுக்குறேன். ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் குட்டி போட்டு அந்த மீன் முட்டை போடுது. முட்டை போட்டா எல்லா மீன்களும் அந்த முட்டையை தின்னு, சிலது அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்து அதை சாப்பிட்டுருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் என்ன செய்யுது, எல்லா முட்டையும் வாயிலே வச்சுக்குது. முட்டை போட்டோம் எல்லாம் வாய்க்குள்ள வச்சு, அது தனியா ஒரு பை இருக்கு அங்க வச்சுக்குது. அங்கேயே குஞ்சு பொரிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஆண் வாய் திறக்குது, எல்லா குஞ்சும் வெளியே வருது. வெளியே வந்து கொஞ்ச நேரம் மேயுதுங்க. ஏதாவது வேற பெரிய மீன்கள் வந்து ஆண் வாய் திறக்குது, அத்தனை மீன் உள்ள ஓடிடுது. உள்ள ஓடி போய் எல்லாம் வாய்க்குள்ள ஓடிடுது, வாய் முடிக்குது. நல்லா இருக்குங்களா? பெரிய அது இதை சாப்பிட்றதுக்கு, குஞ்சை சாப்பிட்றதுக்காண்டி, அது இவ்வளோ பெரிய மீன் இருக்கும், அது இத்தினு குஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி வருது, வாய் முடிக்குது. இத்த பெரிய மீன் உட்காந்துருக்கு. வரீங்க, சும்மா இந்த வழியா வந்தேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். குழந்தைலாம் பெத்தாச்சுங்களா? எல்லாம் பெற்ற நல்லபடியா இருக்குங்க, எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கு, நீங்க போங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அமுச்சு விட்டுறது. எல்லா மீனும் வயிற்றுக்குள்ள உட்காந்து திரும்ப வெளியே வருது. இது யாருக்கு இந்த அறிவை கொடுத்தது? இந்த அறிவை யாரு கொடுத்தது? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உயிர் பிராணிகளுமே ஆதாரம் தான். நல்லது, நான் தான் படைச்சேன். கங்காரு அது குட்டி பிறகு எவ்வளவு கங்கா இருக்குது, அது பாட்டுக்கு உயரத்தை பார்த்தா ஒட்டக சீவிங்க மாதிரி எவ்வளவு உயரமா இருக்கு, ஒட்டகமா அவ்வளவு பெருசு இருக்குது. ஆனா பிறக்கும்போது பார்த்தா கோழி குண்டு சேர்த்துதான் இருக்கு. இது எப்படி வளரும்னா, அது வயிற்றுக்குள்ளேயே, அது வயிற்றுக்கு உள்ளுக்குள்ள அம்மா வயிற்றிலிருந்து வளர்ந்தது கொஞ்சம் தான், வெளியே உள்ளுக்குள்ள வச்சது பைக்குள்ளார. அந்த பைக்கு உள்ளேயே பொத்தி இருந்து அங்கேயே அதுக்கு பால் குடிக்கிறதுக்கு தேவையான பால் மடிலாம் இருக்கு, அங்கேயே குடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வளருது. வளர்ந்து முடியெல்லாம் முளைச்சி பெருசாக வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே, அப்புறம் வெளியே வருதுங்க. ஒன்று அது எதுக்கு எது தேவையானதோ வாழுகின்ற வழியை நாம் காட்டி கொடுத்தோம்.
சுப்ஹானல்லாஹ். வஹதைனாஹு நஜ்தைன். ஒவ்வொருவருக்கும் வலக்கது கசம்னா ஜி வலக்கது நஹ்னு கசம்னா பைனஹுமுல் மஈஷத ஃபில் ஹயாத்தித் துன்யா. ஒவ்வொருவருக்கும் வாழ்வுக்கு என்ன தேவையோ நாம் பங்கு வைத்து கொடுத்தோம். நீ பங்கு வச்சியா? இந்த அறிவு உனக்கு இருந்துச்சா? நீ செய்ய முடியுமா? இதை ஒரு உயிர் பிராணிக்கு செய்ய முடியுமா? நீ அஹம் யக்ஷிமுன ரஹ்மத்த ரப்பிக்க, ரப்புடைய ரஹ்மத்தை இவர்களா பங்கு வைக்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும், நாம் தானே பங்கு வச்சு கொடுத்தோம். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை பரிபூர்ணமாக்கிட்டான். வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் என் ரஹ்மத்தை அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்து விட்டுதுன்றான். அது என்ன வசிஅத் ரஹ்மதி? அப்படின்னா வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹ்மத் அனைத்து. இங்க இதுன்னு ஆயிட்டு அஹும் யக்ஷிமுன ரஹ்மத்த ரப்பிக்க, ரப்புடைய ரஹ்மத்தை இவர்களா பங்கு வைக்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, ஒவ்வொருவருக்கும் வாழ்வு எப்படி என்பதை நாம் தான் பங்கு வைத்தோம். திருப்தியா உட்கார்ந்து நான் பங்கு வச்சிட்டேன்றான். அதுல நஹ்னு நக்ஸிமு சஅக்ஸிமு, நான் பின்னாடி பங்கு வைப்பேன், பின்னாடி நான் பங்கு வச்சு கொடுப்பேன்னு சொல்லல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வாழ்வு பங்கு வச்சுதான் வெளியே அமிச்சேன். திருப்தியா உட்காரு, சந்தோஷமா உட்காரு. என் வாழ்க்கை என்ன நடக்குன்னு தெரியல, என்ன சாப்பிடுவேன்னு தெரியல, என்ன சம்பாதிப்பேன்னு தெரியல, வீடு கட்டுவனா இல்லையா, பொண்டாட்டி கட்டுவேன், கட்ட போற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோ தெரியலையே, ஜி சண்டால பாவியா இருப்பாளா, ஜி நல்ல புள்ளியா இருப்பாளா தெரியலையே, எப்படி என் புள்ள பிறக்கும் தெரியலையே, புள்ள பெக்குவனா பெக்கலையான்னு தெரியல, அந்த புள்ளைக்கு வீடு கட்டுவனா தெரியல, காசு பணம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏன் மண்டையை பட்டு பிச்சுக்கிற? எல்லாம் பங்கு வச்சுட்டான், எல்லாம் பங்கு வச்சுட்டான். அவன் பேரு கஸ்ஸாமி அசல், அசல்லையே பங்கு வச்சுட்டான். இன்னைக்கு நேத்து உட்காந்து எழுதல, அல்லாஹ் ஜல்ல அந்த கணக்கு எழுதல. அசல்லையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே, நீயும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, ஆதம் நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அர்ஷோ குருஷோ லௌஹோ கலம் படைக்கும் முன்னாடியே இஸ்ஹாக்னு ஒருத்தர் பிறப்பாரு. அவங்க அத்தா பேர் என்னது, அவங்க அம்மா பேர் என்னது, அவர் மனைவி பேர் என்னது, அவருக்கு இத்தனை பிள்ளைங்க, இத்தனை பிள்ளைங்களுக்கு இத்தனை மனைவி மக்கள் எல்லாம் எழுதி முடிச்சிட்டான். ஆமே ஆமே தோ கஸ்ஸாமே அஸல் से मिली नेमत इतनी, हमें तो कस्साम अज़ल, कस्साम अज़ल ना அஸல்லையே உங்க பங்கு வச்சான். அதல்ல அஸல்ல பங்கு வச்சா அல்லாஹ் நமக்கு என்ன பங்கு வச்சா பாத்தீங்களா? ஈமான பங்கு வச்சா. இத்தனை அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் அருள் மழை பொழியக்கூடிய ரமலான். அங்கே நமக்கு இவர்கள் மூமின்கள், இவர்கள் காஃபிர்கள் ரெண்டா பிரிச்சா பாத்தீங்களா? ஒன்னு வலது சாரிகள், ஒன்னு இடது சாரிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது கையில ஒரு சாரார், இடது கையில ஒரு சாரார். இந்த பையில எங்க வைக்கலாம்? சரி இந்த பக்கம் போட்டுடலாம். அது அந்த பக்கம் போட்டா நம்ம கதி என்ன வருது? அந்த பக்கம் போட்டிருந்தா நம்ம கதி என்ன? அதுல இன்பம் பெற்றுக் கொண்டிருப்போம். அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி உட்கார்ந்திருப்போம். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அதுதான் வாழ்க்கை. நமக்கு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொங்கி அருள் பொங்குச்சு. அல்லாஹ்வுடைய அருள் பொங்கியது, நம்மை கொண்டு வந்து அல்லாஹ் இந்த பக்கம் போட்டான். பிரிச்சு அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் போட்டான், முஸ்லிம் பக்கம் போட்டான். வலதுசாரிகளை சேர்த்துட்டான் அல்லாஹ் அவங்க கருணையை கொண்டு. யாரெல்லாம் நாங்கள் யார் என்று எங்களையே தெரியாது, நான் யாருன்னே எனக்கே தெரியாது, உங்கள்ட்ட நான் கேட்கவும் இல்லை. இஸ்லாத்தின் உயர்வு தெரியாது, ஈமான் உயர்வு தெரியாது, கலிமாவுடைய உயர்வு தெரியாது. தெரியாம இருக்கும் போதே நீ கொண்டு உங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, எங்களை கொண்டு அஹ்லா இலாஹ இல்லல்லாஹ் சேர்த்துட்டே ரப்பே. இப்ப நீ சேர்த்த பின்னாடி, இதன் பக்கம் சேர்த்த பின்னாடி ஒரு ஃபதுலை கொண்டு, ஒரு கருணையை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்வு தெரிஞ்சுக்கிட்டோம், ஈமானுடைய அருமை தெரிஞ்சுக்கிட்டோம், இஸ்லாத்துடைய உயர்வு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாங்க வாய் திறந்து கேட்கிறோம், இதுலயே எங்களுக்கு சாபித்தாவே எல்லாம். கேட்காம கொடுத்தா அல்ல, கேட்டு கொடுக்காம விட்டுருவான். கேட்காமலேயே அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சேர்த்த ரப்பு கேட்டு கொடுக்காம விட்டுருவான். கேட்காமலேயே ரசூலுடைய உம்மத்துல கொண்டு வந்து அல்லாஹ் கேட்டு கொடுக்காம விட்டுருவான். கேட்காமலே ரசூல் சேர்த்து வச்ச அல்லாஹ் இப்ப கேட்கிறோம், யா அல்லாஹ் ரசூலோட சேர்த்து வை அல்லாஹ், அங்க நிச்சயமா கொடுப்பான் ரப்பு தஆலா. வா வா வா, கேட்காமலே கொடுத்த ரப்பா. हमें तो कस्साम अज़ल से मिली नेमत ऐसी फख्र कर
தேரா உத்தாரா லேக்கர். எஜமானே கௌசல் நாயகமே உங்க கூட்டத்தால் சேர்த்துட்டாங்களே, உங்களுக்கு கூட்டத்தில் கொண்டு சேர்த்துட்டான் அல்லாஹ் தஆலா ஷான். யார் யாருக்கும் ஏதோ பங்கு வச்சா அல்லாஹ் தஆலா என்னை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல பங்கு வச்சுட்டாங்க. எப்ப கஸ்ஸாமே அசல்லையே பங்கு வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பையனை படைப்பேன், அவன் பேரு ஜுபைரு, அவனை ரசூலுடைய உம்மத்துல வைப்போம். இது ஆதம் உம்மத்து, இது முகமது நூஹ் நபியுடைய உம்மத்து, இது மூசா நபியுடைய உம்மத்து. அல்லாஹ் செலக்ட் பண்றான். இந்த ஜுபைர் இதெல்லாம் போடலாம், இது ரசூலுடைய உம்மத்துல போடு. அரே 1,24,000 நபிமார்கள் என்ன யாரா எனக்கு ஆள் வேணும் எனக்கு ஆள் வேணும் செட்டு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குரூப் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஆள் வேணும் கேட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பேர்ல எங்க போடலாம்? கருணை கடலாம் எங்க கொண்டு கொடுத்தாங்க பாத்தீங்க எஜமானே, ரசூலுடைய உம்மத்துல கொண்டு கொடுத்துட்டான். हमें तो कस्साम अज़ल से मिली नेमत ऐसी, कस्साम अज़ल नहनु क़समना बैनकुम मईशतहुम फिल हयात जी। हमें तो कस्साम अज़ल से मिली नेमत, अल्लाह भी कासिम रसूल कासिम, अल्लाह कासिम नहनु क़समना नाम பிரித்தோங்கறாங்க, நான் பிரிச்சு விட்டோங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வல்லாஹு முத்தி வ அனல் காசிம். கொடுத்தது அல்ல, நான் தானே ஏத்துக்கணும். சில பேர் வந்து பங்கு வச்சது நான் தானே. அரே வா கைசே ரஹமத் தேக்கோ. ஒரு பக்கம் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், ரசூல் அல்லாஹ் பக்கம் ரஹ்மான் ரஹீம். அவங்களும் காசிம் ரசூலும் காசிம். ரெண்டு பேரும் கையில என்ன கிஸ்மத் செஞ்சாங்க? நமக்கு ஈமான கிஸ்மத் கொடுத்தாங்க. நம்முடைய கிஸ்மத்துல அல்லாஹ் ரசூல் ஈமான கொடுத்தாங்க, இஸ்லாத்தை கொடுத்தாங்க, இஹ்சானை கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய காதலை கொடுத்தாங்க, ரசூலுடைய காதலை கொடுத்தாங்க. எத்தனையோ பேர் இங்க உட்கார்ந்து நைட்டு பூரா பயம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். என்னன்னு? அல்லாஹ் காதலிக்க தகுந்தவன் அல்ல, ரசூல் காதலிக்க தகுந்தவர் அல்ல. அவர்கள்லாம் சொன்னதை கேட்டுட்டு போய் அவங்களை அமுச்சு விட்டுறணும். அல்லாஹ் சொன்னா கேளு, அல்லாஹ் வேணாம் நான் விட்டுரு. மாதாக்கும் ரசூல் ஃபகுதுஹு வ மா நஹாக்கும் அன் ஃபன்தஹு. ரசூல் என்ன சொன்னாங்களோ கேட்டுக்க, ரசூல் வேணான்னு சொல்ற விட்டுரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ரசூல் கூட என்ன சம்பந்தம் இருக்கு? யார் ரசூல்லா நீங்க சொன்னது உங்கள்கிட்ட வச்சுங்க, நீங்க எல்லாம் எனக்கு நீங்க கிடைச்சா போதும், எனக்கு நீங்க கிடைச்சா போதும், விடுங்க. உன்னுடைய காதல் கிடைச்சா போதும், உன்னுடைய அன்பு எனக்கு கிடைச்சா போதும், என் ரப்புடைய அன்பு ரசூலுடைய அன்பு எனக்கு கிடைச்சா போதும். அவாமி நவாஹிலாம் யாருங்க பாபந்தி பண்ணிட்டு உட்காந்துருக்குது? ஏதோ செய்யறோம், பாபந்தி பண்றியா நீ? ஒரே ஒரு 2 ரக்காத்து நீ பாபந்தி தொழுது காட்டு. இஷா தொழுதையே பாபந்தியே தொழுதியா? எப்படி அல்லாஹ் ரசூலும் காட்டினாங்களோ அப்படி தொழுதியா? இல்ல. குனிந்தோம் நிமிர்ந்தோம். இமாம் என்ன ஓதுனாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏதாவது நமக்கு தெரியுதா? மகரிப்ல இமாம் என்ன ஓதுனாங்க யாருக்கு தான் தெரியும். நேற்று மகரிப் என்ன ஓதுனாங்க? ஏன் அந்த இங்க எதுவுமே சிந்தனை இல்லை. என்ன பாபந்தி செய்யறோம் நாம? என் ரப்ப என்னை காப்பாற்றுவான் விடு ஜி, என் ரப்ப என்னை காப்பாற்றுவான். அவங்க ஒரு காசிம், அல்லாஹ் ஒரு காசிம், ரசூல் ஒரு காசிம். 2 பேரும் சேர்ந்து நமக்கு அல்லாஹ் ரஹமத் சும்மா விட்டுருவான். அல்லாஹ் கேட்காமலே இத்தனையும் கொடுத்தா அல்லாஹ். बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं. बिन मांगे दिया கேட்காம கொடுத்தான். और इतना दिया இவ்வளவு கொடுத்தான். के दामन में हमारा समाया नहीं. வாங்கி எங்க தாமன்ல வைக்க முடியல, அவ்வளவு கொடுத்தாங்க. அவ்வளவு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं. உட்கார்ந்து இருக்காங்க, பங்கு வச்சது யாருங்க? ரசூல். இந்த நேரத்துல எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நேற்று ஒரு தம்பி வந்து சொல்றாரு, என்னுடைய தங்கச்சி, இவருக்கு 12 வயசு இருக்கும், என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, பிளட்டை மாற்றணும், இந்த மஞ்சள் எலும்பு மஞ்சள்லாம் மாற்றணும், அதுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் வேணுங்க. அவருடைய தம்பி அவற்றிருந்து எடுத்து இவருக்கு தங்கச்சி கொடுக்குறாங்களாம். ஆப்ரேஷன் நடக்கலாம்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. பிளட் செல்லுகளா என்னன்னு தெரியல ஜி, என்னமோ இங்கேருந்து எடுத்து அதை கொண்டு போய் தம்பிக்கு வயசு 5-6 இருக்கும், அவற்றிருந்து எடுத்து கொண்டு போய் தங்கச்சிக்கு 10 வச்சு அந்த கொடுக்குறாங்க.
பிளாஸ்மாவா என்னவோ தெரியல, இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு 2 பேருக்கும் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. ஆப்ரேஷன் டாக்டர் ஒருத்தவங்க ஃபோன் போட்டாங்க, நல்லா இருந்தாங்க ரம்ஜான் ஆரம்பத்தில், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, கொண்டு போனால் கோயம்புத்தூரில் கொண்டு போனால் 20 லட்சம் செலவு பண்ணுறான். மொத்தம் எல்லாம் கணக்கு முடிக்க 20 லட்சம் அவன் செலவு பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தரும் நம்ம கதி என்ன, அல்ல எவ்வளோ நல்லா ஆத்த வச்சிருக்கான். இங்கே உட்காந்து அல்லாஹூ அல்லாஹ், அடே நாம சொல்லலைங்க, அல்லா சொல்ல வச்சுருக்கிறான். அல்லா 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 ஆனந்தமயமா சொல்றோம். இதே ஆஸ்பத்திரிக்கு அல்லா அல்லா அல்லான்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அழுதுட்டு உட்காந்துருக்காங்க சில பேர். அல்லா நம்மளை அல்லா அல்லா சொல்ல வச்சானா என்ன நேமத்து, என்ன அருள் நேமத்து. 2 நாளுக்கு மொத்தம் ஃபோன் போடுறாரு, முறியது தான், நெஞ்சு வலிச்சமா இருக்கு எஜமானு. மறுநாள் ஃபோன் போட்டு டாக்டர் கூட ஆஞ்சியோ பண்ணிட்டோம். அடுத்த நாள் ஃபோன் பண்றாங்க, இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, ஸ்டென்ட் வச்சாச்சு. ரம்ஜான் முழு நோம்பும் போச்சு. மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல், அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாட்ட ஆஃபியத்தை கேளுங்க. அல்லா எங்களுக்கு ஆஃபிய கூடிய அல்லா, சதா உன்னை பற்றி பேசக்கூடிய ஆகிறியா அல்லா. இந்த கொடிய வியாதிகளை விட்டு எங்களை பாதுகாத்துக்கையா அல்லா, ஹாஸ்பிட்டலை விட்டு எங்களை பாதுகாத்துக்கையா அல்லா. நான் அல்லாட்ட ஒரு துவாசரி அல்லா, ஹாஸ்பிட்டலை விட்டு பாதுகாத்து, மருந்து மாத்திரையுடைய தயவுல வாழ பாதுகாத்துக்கோ, உன் தேவையில வாழக்கூடிய ஆக்கிறியா அல்லா. நீ கொடுத்த உடலை உன்னுடைய ஃபதுல கொண்டு வாழ செய்யா அல்லா. இந்த மாத்திரை மருந்து காலையுமானே சாப்பிட்டா தான் வாழணுங்கிற வாழ்றாங்களே, அதை விட்டு எங்களை அடிக்ட் ஆகிறத விட்டு பாதுகாத்துக்கும். ட்ரக் அடிக்ட் விட்டு எங்களை பாதுகாத்துக்கும். மருந்துக்கு அடிமையாக விட்டு பாதுகாத்துக்கும். அல்ல அதை விட்டுக்கு எங்களுக்கு வேணாம். அதை சாப்பிட்டா தான் வாழணும், லைஃப் ட்ரக்ஸ் அந்த அதை விட்டு எங்களை பாதுகாத்துக்கிறப்ப வேணாம் ரப்பே. அல்ல ஹாஸ்பிட்டல் விட்டு எங்களை பாதுகாத்துக்கும், ஆம்புலன்ஸ் விட்டு பாதுகாத்துக்கும் ஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு பாதுகாத்துக்கும், மார்ச்சுவரி விட்டு பாதுகாத்துக்கும், வென்டிலேட்டர் விட்டு பாதுகாத்துக்கும் ஜி. அல்லா எங்கள் அனைவரையும் எங்களை பாதுகாத்துக்கிறது. ஆக்சிடென்ட்ஸை விட்டு பாதுகாத்துக்கும், போலீஸ் ஸ்டேஷன் விட்டு பாதுகாத்துக்கும், நீதிமன்றம் விட்டு பாதுகாத்துக்கிறப்ப ஜி, போலீஸ் ஸ்டேஷன் விட்டு பாதுகாத்துக்கும், நீதிமன்றத்தில் எங்களை பாதுகாத்துக்கும், அடக்குமுறைகளை விட்டு எங்களை பாதுகாத்துக்கும். அல்லா எல்லாரும் கேட்டே இருங்க. ரமதான் மாதம் கேட்குற துவாலாம் எல்லாம் கபூல் செய்யக்கூடிய மாதம். வாழ்நாள் அந்த மூஞ்சியில் முழிக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் மூஞ்சியில் முழிக்கூடாது, கொடுமைக்கார அதிகாரிகள் மூஞ்சியில் முழிக்கூடாது. அடித்து துவைச்சி ஒரு பயலை போட்டு ஜி, சாத்தான் குளத்தில் போட்டு சாத்துன்னு சாத்தி அவனை ஜி, 2 அர்த்தாவமாக 2 பேரும் அடிச்சே கொண்டு விட்டாங்க. 2 பேரும் எந்த தப்பும் செய்யலை, ஒரு தப்பும் செய்யலை. கொள்ளை கொலகார பயல்வ 4 பேர் கொலை பண்ணிட்டானுவன், கொள்ளை அடிச்சு ஓட்டான். சும்மா கடையிலேருந்து கூட்டி போய் அடிச்சு ஆரம்பிச்சுட்டான். ரிஜால் அல்லா, அந்த மாதிரி மனிதர்களுடைய இந்த கொடுமையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கல்லா. பெருமானா துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின் ஹம்மி வல் ஹஸன் வ நஅஊது பிக மின் அஜ்ஸி வல் கஸல் வ நஅஊது பிக மின் ஜுப்னி வல் புக்ல் வ நஅஊது பிக மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த மனிதர்களின் அடக்குமுறை இருக்கிறது, அதை விட்டு எங்களை பாதுகாத்துக்க. அடிச்சு நொறுக்கி சித்திரவதை செஞ்சு சாவடிச்சானுங்க, அந்த மாதிரி கொடுமை விட்டு எங்களை பாதுகாத்துக்கிறப்ப எங்களை நீயே அவங்களை பாதுகாத்து உன் கூட வச்சுக்கிறப்ப ஏதாவது ஒரு சிக்கிரிஃபிக்கல்லே வச்சுக்க. எல்லாம் நின்று குனிந்து கடைசி வரைக்கும் சஜிதாசன் தொழக்கூடிய ஆக்கிறியா அல்ல. ஒரு வக்து கூட கலா இல்லாமல் எங்களை வாழ செய்யலாம். இந்த ரமதான்ல கேட்டுக்கிட்டே இருக்கு, துவாவுடைய மாசம் இது. எல்லாத்தையும் கேள்வி சுக்குர் செய்யுங்க, பேஹது சுக்குர் செய்யுங்க ஜி. என்னை எப்படி ஆசை, வருஷமெல்லாம் ரமதானா இருந்துடக்கூடாதான்னு ஆசை. 10 நாள் போயிடுச்சு, ரஹமத்துடைய 10 இன்னைக்கு வர முடியுது ஜி. ஒரு ஆசை ரஹமத்துடைய 10 முடிஞ்சா அதுக்கு மேலே நான் யாருக்கும் ரஹமத் செய்ய மாட்டேன். திரும்ப அடுத்த வருஷம் ரம்ஜான் பிறகு ஒண்ணுதான் ரஹமத் செய்வேன். அப்படி இல்லை, கருணையால அல்லாஹால இந்த ரஹமத்துடைய 10 கொடுத்ததே ரஹமத் தான். ரஹமத்துடைய 10 நம்மளை விட்டு போயிடுச்சு, ரஹ்மான் நம்மளை விட்டு போல. बिन मांगे दिया और इतना दिया दामन में हमारा समाया नहीं. கேட்காமலே கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நீ திரும்ப சதகால ईमान दिया उनके सदके, ईमान मिला उनके सदके, कुरान मिला उनके सदके. ரசூலுடைய பிச்சை எல்லாம் ஈமான கொடுத்தான், ரசூலுடைய பிச்சை எல்லாம் குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனை கொடுத்தா இன்னைக்கு தராவில இன்பமயமாயிருச்சு. குர்ஆனை கொடுத்தா ரமலான் இன்பமயமாயிருச்சு. குர்ஆன் வந்து ரமலான் புனித மாசம் ஆயிடுச்சு. இல்லாட்டி எப்படி குர்ஆன் இல்லான்னு நம்மகிட்ட எப்படி இன்பம் இருக்குது? இல்ல எதுல இன்பம் இருக்கும்? குர்ஆன் ஆமீர் நே குர்ஆன் தேக்கர் क्या क्या बनाया. எஜமா நீங்க குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தீங்க, என்ன வாங்கிட்டீங்க? இல்ல நீங்க என்ன யாரு மதிப்பா எங்களே? குர்ஆன் தேக்கர்
क्या क्या बनाया, आलिम हाफिज कारी मैं वारी तुम पर, आलिम हाफिज कारी, आलिम हाफिज कारी साहब ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு முஹத்திஸ் தெரிஞ்சுக்கிறார். தஃப்சீர் எல்லாம் எப்ப ஒரு பெரிய முதர்ரிஸ் எல்லாம் குர்ஆன் வந்தனால. குர்ஆன் இல்லைன்னா மதரசா எங்க, 7 வருஷம் எங்க, ஆலிம் சாஹ் எங்க, ஃபாசில் எங்க, காரி சாஹிப் எங்க, அப்துல் உலமா எங்க, क्या भी नहीं कुछ भी नहीं. कुरान देकर क्या क्या बनाया, कुरान देकर क्या क्या बनाया, आलिम हाफिज कारी मैं वारी तुम पर जाओ नबी जी, मैं वारी तुम पर जाओ नबी. இந்த பேரின்பம் எல்லாம் சதகே ரசூல். कुरान मिला उनके सदके, ईमान मिला उनके सदके, कुरान मिला उनके सदके, रहमान मिला उनके सदके, रहमान मिला उनके सदके. वो क्या है जो हमने पाया नहीं, चार्ज बोलेगी. वो क्या है जो हमने पाया नहीं, रहमान मिला. ரஹ்மான கொடுத்தான் அல்லாஹ் தஆலா ஷாவுதா. ரசூல்ல யார கொடுத்தாங்க? நமக்கு ரஹ்மான கொடுத்தாங்க. ரஹ்மான் யார கொடுத்தா? ரசூல்ல கொடுத்தாங்க. ரசூல்ல கொடுத்தது ரஹ்மான், அந்த ரஹ்மான் நமக்கு கொடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். दरसे इरफान तेरी दरसे ही हासिल होता, दरसे इरफान உங்க दरसे, दरसன பாடம், दरसे அப்படினா உங்களுடைய தர்ன வாசல். யா ரசூலுல்லாஹ், நீ दरसे इरफान உங்க தர்ல தான் வாழ்க்கை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். दरसे इरफान तेरे दरसे ही हासिल होता. இது யாருக்கு ரஹ்மான தெரியும்? சுப்ஹானல்லாஹ். ஏ ரசூல் சொல்லி இருக்கே, ரஹ்மான் யாருக்கு தெரியும், ரஹீம் யாருக்கு தெரியும், ரப்ப யாருக்கு தெரியும், மௌலா யாருக்கு தெரியும், ஹக்க யாருக்கு தெரியும், உஜூத் யாருக்கு தெரியும், சிஃபாத் யாருக்கு தெரியும், யாருக்கு யாரை பத்தி எனக்கு தெரியும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் சதகால கிடைச்சது. ரஹ்மான் மிலா உன்கே சதகே, ஓ क्या है जो हमने पाया नहीं, எது எங்களுக்கு கிடைக்கல ரசூலுல்லாஹ் பிச்சையில. குர்பான் மை உன்கி பख्शिश की, कुर्बान मैं उनके आमिर रंग. दर से इरफान तेरे दर से ही हासिल होता, दर से इरफान तेरे दर से ही हासिल होता. दरसे इरफान उंग वासल கிடைச்சதுதான். तेरे दम से हैं ये फैजान मदीने वाले, तेरे दम से இந்த ஃபைசான், இந்த ஆர்ப்பாட்டம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த முழக்கம் எல்லாமே யார சொல்ல? நீங்க போட்ட பிச்சை. तेरे दम से हैं ये फैजान मदीने वाले, जान तुम पर करूं कुर्बान मदीने वाले, तुमसे मुझको मिला रहमान मदीने वाले. जा क्या लिखूं नेत तेरी खामा मेरा रुकता है. உங்களுடைய புகழை என்ன எழுதுவது? நான் எஜமானே, நான் எழுத முனைந்தால் என் பேனா நின்று விடுகிறது. ஏன்? தஃப்தரே நேத் ஹே குர்ஆன் மதீனே. மொத்த குர்ஆன் பார்க்கிறேன், உங்களுடைய புகழ் தான் பாடிட்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்களே தான் புகழ் பாடுது. दफ्तरे नेत है कुरान मदीने वाले, दफ्तरे नेत है कुरान मदीने वाले, जान तुम पर कुर्बान मदीने वाले. அது படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாடு டைம்ல பாட்டு படிப்போம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு கொடுத்தான். கேட்காமலே கஸ்ஸாமே அஸல் நமக்கு இதை பங்கு வச்சு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தஆலா கேட்டா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா கேட்காமலே தரக்கூடிய ரப்பு, கேட்காமலே எதை கொடுத்தான்? சரி இப்படி சொல்லிடலாம், கேட்காம டேஸ்ட்டுக்காக வேண்டி அல்வா கடைக்கு போனோம், நாகூர் அல்வா கடைக்கு என்ன செய்வாங்க?
போன உடனே ஒரு இலை வச்சுருப்பாங்க பார்த்துருங்களா, அந்த இலையில இந்த ஹல்வா கொஞ்சம், அந்த ஹல்வா கொஞ்சம், இந்த ஹல்வா கொஞ்சம் வச்சு கொடுத்துருவாங்க கையில், பார்த்துருங்களா. இது வந்து பருத்தி கொட்டை ஹல்வா. நான் ஒரு எத்தாப்பில் கடை இருக்கும், இது இந்த கால்மெண்ட் வசத்தை எத்தாப்பில். நம்ம போய் நின்ற உடனே என்ன செய்வாங்க, இலை எடுத்து எல்லாம் இருக்கார் உட்காந்துருக்காரு, கேட்டுங்க என்ன செய்வாங்கன்னு, தம் ரூட்டு, பருத்தி ஹல்வா, பருத்தி எல்லாம் சின்ன சின்ன பீஸ் எடுத்து வச்சு கேட்காமலே கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ், நாளைக்கு வரேன், டெய்லி வரேன். என்ன பை அரைக்காம முடியுமா நீ? அப்பதான் வாங்குவான், அவன் தெரியும் எந்த மூஞ்சி வாங்குவோம் எந்த மூஞ்சி வாங்க, அவங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு. பை அவனும் வச்சு கொடுக்குறாங்க, வச்சு எல்லாம் செட்டை பண்ணி இது 1 கிலோ, இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ, இது 1 2 கிலோ போடுங்க வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கேட்காமலே கொஞ்சோன்னு கொடுப்பாங்க, கேட்காமலே 2 கிலோ அல்வா, 2 கிலோ பூந்தி, 2 கிலோ மைசூர் பாக்கு, 2 கிலோ இந்த கேட்காமலே அப்படி கொடுப்பாங்களா. என்ன செய்வாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி அது வந்து இழுக்கும் முறை அப்படின்னு அதை வச்சு அவர் இன்னும் நிறைய கேட்கணும், கேட்காம கொடுத்துருக்கு எதுக்காக வேண்டி நிறைய கேட்கணும். அது கேளு, இது வேணும், இது வேணும், அது 2 கிலோ, இது 4 கிலோ கேட்கணும். இது மனிதனுடைய புத்தி. அல்லாஹ் தஆலா உள்ளதுலயே எது வசதியோ அதே கேட்காம கொடுத்துட்டான். இதுக்கு மேல கொடுக்க ஒண்ணுமே இல்லை, அது கொடுத்தாச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கேட்காமலே கொடுத்துட்டான். இனி என்னதுமே அவன் கேட்கறது, கேட்காமலே ரப்பா கொடுத்துட்டான், கேட்காமலே ரஹ்மான கொடுத்தான், கேட்காமலே ரசூலை கொடுத்துட்டான். அப்ப கே மாங்கனே கே ஒன்னும் இல்லை, கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் கை ரொம்ப இது எல்லாத்தையுமே கேட்காம கொடுத்துட்டியே. ஹமே தோ கஸ்ஸாபே அஸல் से मिली नेमत, हमें तो कस्साब अज़ल से मिली नेमत, फख्र करता है जहां तेरा उतारा, पूछने को कुछ भी नहीं है. என்ன போய் எஜமான்ட்ட கேட்க சொல்ற இனிமேல், क्या नदिया என்ன கொடுக்கல அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு. இனி கையேந்து கையேந்திரம் கேட்கறதுக்கு ஒண்ணுமே. हाथ उठता है लेकिन सदा कुछ नहीं, எது எது கை ஏந்திரம் ஆனா கேட்க ஒண்ணும் இல்லை. வாய் அசைது என்ன துவா கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா நீ என்னவெல்லாம் கேட்கையோ என்ன கேட்காம அத்தனையும் கொடுத்தாங்க. கண்ணு கொடுத்தான் அவனை பாக்குறதுக்கு, காது கொடுத்தான் அவன் கலாம ரசிக்கிறதுக்கு, வாயை கொடுத்தான் அவன் கலாம ஓதுறதுக்கு, ஹார்ட்டை கொடுத்தான் அவன் மேல காதல் கொள்றதுக்கு, மூளையை கொடுத்தான் அவனை சிந்திக்கிறதுக்கு, கைகால கொடுத்தான் அவனுக்கு இபாதத் செய்யறதுக்கு, ஈமான கொடுத்தான் அவனுக்கு காதல் கொள்றதுக்கு, ரசூலை கொடுத்தான் அவனை பாக்குறதுக்கு, ஷேக கொடுத்துட்டான் அல்லாஹ்வை சொல்லி காட்டி கொடுக்கறதுக்கு, கலிமாவை கொடுத்துட்டான் அவன் மேல ஃபிதாவாகிறதுக்காக வேண்டி. எதுமா எது கொடுக்கல, எது கொடுக்காத மாதிரி தெரியுதா? இதுமே கை ஏந்துறதுக்கு என்ன இருக்கு, வாய் திறந்து கேட்க என்ன இருக்கு? हाथ उठता है लेकिन दुआ कुछ नहीं, हाथ उठता है लेकिन दुआ कुछ नहीं, होठ हिलता है लेकिन सदा कुछ नहीं, होठ हिलते लेकिन सदा कुछ नहीं. கை தூக்கிட்டு எஜமான்ட்ட என்ன கேட்கறது தெரியல, தூக்கி நிக்கிற போல நான் அடிமை, அதுதான் கை தூக்கிட்டேன். तुम धनी है मैं देने, तू देने वाला है मैं लेने वाला हूँ, तू देने वाला हूँ मैं लेने वाला हूँ. हाथ उठता ஆனா என்ன கேட்க எல்லாமே கொடுத்துட்டே ரப்பே, இத கலிமாவே கொடுத்துட்டியே. आखिर तेरे वजूद दे दिए, तेरे सिफात दे दिया. वो वजूद கொடுத்துட்ட, वो सिफात கொடுத்துட்ட, वो अफआल கொடுத்துட்ட, वो आसार கொடுத்துட்ட. எங்களுக்கு கொடுக்காம என்னடி மறைச்சு வச்சிருக்கிற? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் நம்ம கொடுக்காம ஏதோ மறைச்சு வச்சிருக்கான? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது நம்ம கொடுக்காம மறைச்சு வச்சிருக்கான? ஒண்ணு அல்லாஹ்ட்ட இருந்து நாளே நாள் சாமான் உஜூத் சிஃபாத் அஃபால் ஆசார் எதையும் கொடுத்துட்டோம். நம்ம கொடுக்காம எதையும் மறைச்சே வைக்கல. என்ன மறைச்சு வச்சா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு? அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன். வெளிரங்கத்திலும் அந்தரங்கத்திலுமே நியமத்துல கொட்டுன்னு கொட்டிட்டு அடியானே உன் மேல. என்ன நான் கொடுக்கல உனக்கு? என்ன உனக்கு கொடுக்கல நான்? வாஹ் 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 வாஹ்.
हाथ उठते हैं लेकिन दुआ कुछ नहीं, होठ हिलते हैं लेकिन सदा कुछ नहीं. வாய் அசைத ரப்பே ரப்பே ரப்பே. அடியான என்ன வேணும்? ஒன்னும் கேட்க இல்லை, நீ தான் எனக்கு வேணும். दिल की हर आरज़ू उसको मालूम है, दिल की हर आरज़ू उसके मालूम है. फिर मेरे लब हलाने से क्या फायदा, फिर मेरे रब हलाने से क्या फायदा. ரப்பே என்னோட என்ன கல்வின்னு உனக்கு தெரியும், அப்புறம் நான் வாசிச்சு எனக்கு என்ன வேலை இருக்கு. நீ वो दो आलम का मालिक है मुख्तार है, वो दो आलम का मालिक. ஒன்னே கேக்குறப்ப இந்த நேமத்துக்கு கொடுத்தியே ஒண்ணு விளங்குது, என் தகுதியை பார்த்து நீ கொடுத்த மாதிரி தெரியல. கொடுத்திருந்தா செருப்பால அடிச்சிருக்கணும். என் தகுதியை பார்த்து நீ கொடுக்கல. ஓ ஃபதுல் எனக்கே தெரியல, நீ ஏன் கொடுத்தேன்னு தெரியல. அதுக்கு தகுதி எனக்கு இல்லைன்னு தெரியல, எதனால கொடுத்தேங்கிறது எனக்கு தெரியல. ஜி ஓ ஃபசுல், அது கொடுத்தது காரணம் நீ தான் தெரியும், எனக்கு தெரியல. நீ ஃபசுலை கொண்டு இப்ப நான் கை தூக்கி நிற்கிறேன், என்னுடைய பாவத்தின் காரணமாக, என்னுடைய மரியாதையின்பின் காரணமாக, அந்த நேமத்தை நான் கதிர் செய்யாத காரணமாக, அந்த நேமத்துக்கு நான் சுக்குரு செய்யாததின் காரணமாக நீ கொடுத்த நேமத்தை என்னை விட்டு எடுத்துறாது. அதான் கை தூக்கி கேட்கிறேன். புதுசா கேட்க ஒண்ணும் இல்லை ரப்பே. இந்த ஆஃபீதை கொடுத்த, சலாமத்தை கொடுத்த, உடலை கொடுத்த, நேமத்தை கொடுத்த, ஈமானை கொடுத்த, குர்ஆனை கொடுத்த, இவ்வளவு கொடுத்துட்ட. இதுக்கு மேல கேட்க ஒண்ணுமே இல்லை என்னிடத்துல. கையேந்திரன் இது கொடுன்னு கேட்க எனக்கு நான் வரல எதுவுமே. ஒன்னே கேட்கிறேன், என்னுடைய அந்த நேமத்துக்கு நான் தகுதி இல்லாததின் காரணமாக, நேமத்தை நீ கொடுத்தும் அதுக்கான கதிர் மரியாதை செய்யாததின் காரணமாக, அந்த நேமத்துக்கு முறைப்படி சுக்குரு செய்யாததின் காரணமாக அந்த நேமத்தை என்னை விட்டு எடுத்துறாத, அதிகப்படுத்தி கொடு. அதை ஒண்ணுதான் உன்ட்டு நான் கேட்கிற மாதிரி இருக்கு, வேற எதுவும் கேட்கிற மாதிரி எனக்கு தெரியல, கேட்க தெரியல எனக்கு. हाथ उठता है लेकिन दुआ कुछ नहीं, हाथ उठता है लेकिन दुआ कुछ नहीं, होठ हिलते लेकिन सदा कुछ नहीं. வாய் அசைது ரப்பே ரப்பே. என்ன அடியான வேணும்? நீதான், வேற ஒண்ணு என்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ எப்பயுமே முன்னாடி நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும். इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, इस इल्तिजा के बाद कोई इल्तिजा. இந்த ஒரே ஒரு கோரிக்கை, இதுக்கு பின்னாடி வேற கோரிக்கையே கிடையாது. मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे, मेरा सनम हमेशा मेरे रूबरू. எஜமா என் முன்னாடி இருக்கணும், நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும். நீ எனக்கு கிடைச்சா போதும், இல்லை வேற எதுவும் வேணாம் எனக்கு. என்ன அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? हाथ उठते हैं लेकिन दुआ कुछ नहीं, होठ हिलते हैं लेकिन होठ सदा कुछ नहीं, दिल की हर आरज़ू उसकी मालूम, उसको मालूम है. फिर सरे लब हिलाने से क्या फायदा, फिर मेरे लब हिलाने से क्या फायदा. वो दो आलम का मालिक है मुख्तार है. இரண்டு உலகத்துடைய மாலிக் அவன். அरे ஜர்ரா ஜர்ரா ஜர்ரா, ஒவ்வொரு அணு அணு அணுவும் அவன் கைவசம் தான் இருக்கு. நீ போய் அடுத்தவன் நிக்கிற, இவன்கிட்ட கேட்கலாமா? இவன்கிட்ட கேட்டா காசு கிடைக்குமா? அவன்கிட்ட கேட்டா பணம் கிடைக்கும், அவன்கிட்ட கேட்டா ஊடு கிடைக்கும். தூக்கி போடு. वो दो आलम का मालिक है मुख्तार है, गैर के पास जाने से क्या. அவன் அல்லாத சூரஜ் ஷக்கல்ட்ட ஏண்டா போற? அவன் ஒருத்தன் தான் தனி, அவன் ஒருத்தன் தான் மாலிக், அவன் ஒருத்தன் தான் முக்தார். விலகி போச்சு. இத்தனைக்கும் அவன் உன்னை மரியாதை கொடுத்து, உனக்கு அசுமத்து கொடுத்து, தன்னை உன்னை சுமந்துகிட்டு இருக்கிறான். அல்லா உனக்கு எல்லா நேமத்தையும் கொடுத்தான். அவனை விட்டுட்டு ஒரு சின்னதுக்காண்டி அடுத்தவன்ட்ட போறது எவ்வளவு பேர் கேவலம். அது அவன் அல்லாத இன்னொருத்துக்கு பயப்படுறது எவ்வளவு பேர் கேவலம். அது எப்படி அவன் அல்லாத இன்னொரு போய் நீ கேட்ட, நீ என்ன கொடுக்கல உனக்கு நான்? அதனால அல்லா விளங்காதவங்களை விடுங்க. விளங்கிய அடியார்கள் இன்னொருத்த போய் சின்ன உதவி கேட்டாலும் அல்லாவுக்கு பிடிக்கிறது. என்ன கொடுக்கல உனக்கு நான்? எப்படி அடுத்தவன்ட்ட போன? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சரியா சோறு போறது இல்லை, 3 நாள் 1 நாள் சோறு போற, பட்னி பசி, எந்த சம்பாதிக்க வழி இல்லடி, நான் எங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீ கஷ்டப்படுறீ அவன் சொல்றான். ஒரு நாளைக்கே 2 இட்லி தான் வாங்கி கொடுக்குறான். பசி தாங்க முடியல, அடுத்த வீட்டில் போய் கொஞ்சம் சோறு கேட்டா சோறு கொடுத்தா வாங்கி தின்ட்டான்.
சரி போய் தொலை, பசிக்கு நீ தான் சேவைப்பா அப்படி விட்டுருவான். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தான், வீடு கட்டி கொடுத்தான், மாளிகை கட்டி கொடுத்தான், காரு பங்களா கொடுத்தான், வீட்டுக்கு 4 வேலைக்காரன் வச்சான், தங்க நகை 200 பவுன் வாங்கி கொடுத்தான், ஒரு நாளைக்கு பல லட்சம் பணம் கொடுக்குறான், பொட்டி நிமிர பணம், கேஷு எல்லாம் இருக்கு, செக் இருக்கு, எல்லாம் கொடுத்தான். இவன் பக்கத்தூர்ல போய் ஒரு பூ வாங்கிட்டு வந்தேன், பக்கத்தூர்ல போய் ஒரு காசு 2-5 ரூபா கடன் வாங்கிட்டு வச்சேன், புருஷன் அவ்வளவு கேவலமா நம்மாது, உனக்கு என்ன நான் கொடுக்கல, நான் எல்லாமே கொடுத்து எப்படி அடுத்தவன்ட்ட நீ போன, அது எப்படி அடுத்தவன்ட்ட கீரத்து வந்துடும் உனக்கு. விளங்காதவர்களுக்கு அல்லாட்ட அடுத்தவன்கிட்ட போனாங்க, அல்லா விட்டுறான். விளங்கிய ஒரு ஆள், அல்லாஹ் தாலா விளங்கிய ஒரு ஆள் ஒரு சின்ன உதவியை போய் அடுத்தவன்ட்ட கேட்டான், அல்லாஹ் தாலா ரோஷக்காரன், அல்லாஹ் தாலா அது எப்படி அடுத்தவன்ட்ட கேட்ட நீ. இன்னைக்கு சூரா யூசுப் போனாங்க, இன்னைக்கு தராவீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் உட்காந்துட்டாங்க. 2 பேர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்கு சொன்னாங்க, நீ வந்து உன்னுடைய அரசருக்கு திராட்சை ரசம் சர்பத்து கலக்கி அதை நீ குடிப்பாட்டுவ, அந்த வேலை கிடைக்கும், அந்த வேலை மறுபடியும் கிடைச்சிடும், ஏற்கனவே அந்த வேலை செஞ்சார் அவர், அந்த வேலை மறுபடியும் உனக்கு கிடைச்சிடும், உன்னை மன்னிக்கப்படுவாய் நீ. இன்னொரு ஆள்கிட்ட சொன்னாங்க, நீ தூக்கில் ஏற்றப்படுவாய், சதியில் நீ உடந்தையா இருந்த, தூக்கில் ஏற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சா சரி, அதோ விஷயம் முடிஞ்சு விட்டுருக்கலாம்ல. யூசுப் அல்லாஹ்வுடைய நபி அவங்க என்ன செஞ்சாங்க, டக்குன்னு அந்த 2 பேர்ல யாரு விடுதலையாகி அரசருக்கு ஊதியம் செய்வார் என்று இருந்தல்லவா, மெதுவா அவர்கிட்ட போய் சொன்னாங்க, எப்பா நீ எப்ப அரசர்கிட்ட மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துருவேல, அப்ப அரசர் கிட்ட இருந்து சர்பத்து ஊற்றி கொடுப்பேல, என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுவா, நான் ஜெயிலில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அநியாயமா எந்த குற்றமும் இல்லாம ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு என்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்ட்டா. நிச்சயமா சொல்றேன்டா. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. யார நபி அவங்க, அது எப்படி நான் இருக்கு இது உதவி தேர்ந்தீங்க, என்ன நான் கொடுக்கல, கிணத்துக்கு அடியில் இருந்தீங்க, ஊரே யாரும் பார்க்க முடியாதவங்களே, நான் ஒருத்தன் தான் பார்த்தேன், செத்து அங்கேயே எலும்பு கூட போயிருந்து விட்டு அண்ணன்மாருக்கு போயிட்டானுவான், போனது மட்டும் இல்லை அங்க போய் அத்தாட்ட கதை விட்டானுவான், என்னண்டு செத்து போயிட்டாரு விட்டானுங்க, யாரும் தேடவும் மாட்டாங்க, அத்தாவை தேட மாட்டாரு, அனந்தமி தேட மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க, அங்க உங்களை மறந்தேன் நானு, கிணத்துக்குள்ள இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தேன், அங்கே கொண்டு வந்து தெரு தெருவ அலைய விட்டனா இல்ல, அங்க போய் அந்த மிஸ்ரிலேயே ஒரு பெரிய மந்திரி வீட்டுல வாழ வச்சேன், கண்டிமா வாழ வச்சேன், மரியாதையா வாழ வச்சேன், எக்ரிமி மசுவாஹு, இதோ இவருடைய தங்குமிடத்தை அழகுபடுத்துவாயாக, இது நல்ல கவனிச்சுக்கோன்னு சொல்லி மனைவிட்ட ஒப்படைச்சாங்க. அதுக்கு அதோட விட்டோம்னா ஆபத்து வந்த காலத்தில், உன்னை தவறாக அணுகிய காலத்தில் உங்களை பாதுகாத்த லவுலா செஞ்சு கடைசியில் நான் உனக்கு விட்டுறேன், என் பக்கம் முத்தவஜி ஆக வேண்டித்தானே, அது எப்படி அவன் சூரத்தின் பக்கம் முத்தவஜி ஆனீங்க நீங்க, இல்ல ரோஷக்கார என்ன தெரிஞ்சு அங்கே கலந்துட்டான். ஒரு சின்ன வார்த்தை அவங்க கேட்டதுக்காண்டி 7 வருஷம் ஜெயில போட்டாங்க, 7 வருட தண்டனை. வகால இல்லதி லன்ன அன்னஹு நாஜி மின்ஹுமா, அந்த 2 பேரிலிருந்தும் யார் வெற்றி பெற்று விடுதலை பெற்று அரசனுக்கு சேவை செய்வார் என்று அவர்கள் எண்ணினார்களோ, அவரிடத்தில் சொன்னால் உதுக்குரு நீ இந்த ரப்பிக்கு, நீ எப்போ நீ உங்க எஜமான்ட்ட போவையே என்னை பற்றி ஞாபகப்படுத்துப்பா. ஃபஅன்சாஹு ஷைத்தான் உஸ்கிர ரப்பி, ஷைத்தான் மறக்கடித்து விட்டான் அவருடைய எஜமான இடத்திலே நினைவு கூறுவதை. ஃபலபிஸ ஃபிஸ் சிஜ்னி பித்அ சினீன், ஃபலபிஸ ஃபிஸ் சிஜ்னி பித்அ சினீன், இன்னும் கொஞ்சம் வருடங்கள் 7 வருஷம் தான் ஜெயிலிலே அல்லாஹ் அவர்களை வைத்து விட்டார். நல்ல ரோஷக்காரன், அவாமுன்னா சால போட்டுப்படுத்த மாட்டான். நீ லா இலாஹ இல்ல விளங்கிட்ட, கலிமாவை அறிஞ்சிட்ட, அல்லாஹ் தான் இலாஹ்னு விளங்கிட்ட, அது எப்படி ஒரு நஃப்ஸ் இன்னொருத்தர முஹ்தாஜ் ஆகுது, கல்பன் கூட முஹ்தாஜ் ஆகக்கூடாது, வாயிலும் கேட்கக்கூடாது, உன் செயல்பாடுகளாலும் கேட்கக்கூடாது, கல்பாலே முஹ்தாஜ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கீரத்து இருக்கணும். அவங்க தான் அஹ்லு லா இலாஹ இல்லல்லாஹ், சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குனவங்கன்னா கலிமா பயான் பேசுறவங்க வந்தீங்களா, அஹ்லு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா பயான் நல்லா கத்துவாரு, ஒரு நாரே தக்பீர் தான் இல்லல்லா முழங்கும், அவர் தான். கல்புல கூட கயிறு பக்கம் முஹ்தாஜ் ஆகக்கூடாது, அவரை கொண்டு என் தேவை பூர்த்தியாக நினைச்சு கூட பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கூட சாயக்கூடாது. ஹிலாஃபத்து வாங்கும்போது என் ஷேகனே சொல்லுவாங்க, இந்த ஞானத்தை, இந்த லா இலாஹுடைய ஞானம் இருக்கேப்பா,
இது வந்து வியாபார சரக்கு அல்ல. ஷேகனை யாருக்கும் ஹிலாபத்து கொடுக்கும்போது தலையில குர்ஆன் வச்சு சத்தியம் வாங்குவாங்க, இதை நான் வியாபார சரக்காக ஆக்க மாட்டேன் அப்படின்னா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மு சொன்னோன்னு அவனுக்கு புதுசா இருக்கும், கல்பு கொஞ்சம் மாயிலாயிரும் அவனுக்கு. அல்லாஹ் பத்தி சொன்ன யாருடைய உள்ளம் தான் துடிக்காதுமா? அல்லாஹ் ரசூலுடைய இஷ்கு காதலை சொல்லும் போது எல்லாரோட உள்ளம் துடிக்கத்தானே செய்யும். அவன் கல்பு மாயிலாயிரும். இதுதான் சாக்குன்னு வச்சு காசை கொடு, பணத்தை கொடு, வியாபார சரக்காக்கிறது. இதை வச்சு இது விற்பனை பொருளாக ஆக்க மாட்டேன். அதுக்கு நீ வந்து தெரு பொறுக்கி குப்பை பொறுக்கி சாப்பிடு. எத்தனையோ சூஃபிகள் குப்பை பொறுக்கி இருக்கிறாங்க, எத்தனையோ ஞானவான்கள் தெருவில் குப்பையிலிருந்து பொறுக்கி சாப்பிட்டுருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் கபீர். ஔசனாயம் வயிறு பசியினால ஏதாவது குப்பையில கிடக்குமா, கத்திரிக்காய் வெட்டிட்டு காம்பு போட்டிருப்பாங்க, முட்டைக்கோசு மேலே 2 மேலே உள்ள 2 எடுத்து கீழே போட்டுருவாங்க, அழகு தக்காளி பாதி அழுகி தூக்கி போட்டுருவாங்க, மீதி எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து சேகரித்து எடுத்துக்கலாம். பகதாதுடைய குப்பை தொட்டிகளுக்கு போய் பொறுக்குவாங்க. ஒரு நாள் பொறுக்கலான்னு போறாங்க, 70 பேர் பொறுக்கிட்டு இருக்காங்க. 70 பேரும் விலாயத்துள்ளவங்க. சரிப்பா, நமக்கு அவங்களுக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், வீட்டுக்கு திரும்ப வெறுங்கையா வந்துட்டாங்க. அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. யாரோ இலையில சாப்பிட்டு சோறு போட்டிருப்பாங்க. சுத்த பரிசுத்த ஹலால். தெரிஞ்சுங்களா? ஏன்னா எந்த வட்டி கலப்பு இல்லை, எதுவும் கலக்கு இல்லை, யாரும் ஏமாத்த இல்லை, மோசடி இல்லை. மக்களால் ஒதுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட சாமான்கள். தெரிஞ்சுங்களா? என்னப்பா இந்த காலிஃபிளவர் வாங்குறீங்களா, அதுக்கு மேலே ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அந்த வெட்டி எல்லாம் தூக்கி வெட்டி போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி சாப்பிட்ரு, சுட்டுக்கிட்டு சாப்பிட்ருவோம். தெரிஞ்சுங்களா? 70 வழிமாறல் ஏற்கனவே பொறுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பச்சை ஹலால். இந்த பச்சை காரிகள் தூக்கி போட்டுறாங்களே, வீணாக போனது, அவங்க சாப்பிட முடியாது, வேணாது. பிரெட்டு கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி போட்டு பண்ணுவான், ரஸ்க்கு தூக்கி போட்டு பண்ணுவான், கிடக்குமே உணவுப் பொருட்கள்லாம் எல்லாம் சாப்பிட்டு பொறுக்கி சேர்த்து எஜமா பொறுக்க போனாங்கன்னா 70 பேர் பொறுக்கிட்டு தான் நிஜமா வந்துட்டாங்க. அந்த வியாபாரம் அது செஞ்சு பொழைச்சிக்கும். சில பேர் தெருவில் குப்பை பொறுக்கணும், குப்பையில் போய் நல்ல காகிதம், பிளாஸ்டிக் காகிதம் தனியாக அடுக்கி, பேப்பர் தனியாக அடுக்கி, அதுக்குமே இடைக்கு போட இரும்பு தனியாக அடுக்கி, கொஞ்சம் பொருள் இடைக்கு போட ஒரு நாளைக்கு 50 நூறு கிடைக்கும், அது வச்சுக்கும். இந்த தலைமை கண்டு ஷேக் வேஷம் போடக்கூடாது, காசு பண்ணதுக்காக வேண்டி வெக்கமே. முரீதுக்கு அல்லாஹ் இலாஹன்னு காமிச்சிட்டு உனக்கு முரீதை இலாஹாக்கிறையா? ஹர் முரீதுக்கு ஷைத்தான் சமஜின்னு தாதா சொல்றாரு. முரீதுக்கு அல்லாஹ் இலாஹன்னு காட்டுறது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு நீ வந்து முரீதை இலாஹாக்கிறையா? இவர்கிட்ட காசு கிடைக்கும், இவர்கிட்ட பணம் கிடைக்கும், இவர்கிட்ட காசு கிடைக்கும். அப்ப லா இலாஹ அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் பயான் செய்கிறவர், பெரிய தலபா கட்டினவர், அபா மாட்டினவர், கோட்டு மாட்டினவர், கோட்டு போடாமல் இருக்கேன்னா கோட்டு போட்டு வேண்டியதான். நினைச்சிங்களா? அவருக்கு பேர் இல்லை அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு பேர் இல்லை ஷேഖ்ங்கிறவர். கல்புல ஒரு நசர்ல நீ மாசி வல்லா வச்சிருக்க கூடாது. வாயால சொல்றது இல்லை, கல்பு விட்டு எடுத்துடணும் மாசி வல்லா. வெறும் ஷக்குலோ சூரத்தா பார்க்கணும். சிறுசிகள் எல்லாரும் எல்லாத்தையுமே வெறும் சிலைகளாக பார்க்க வேண்டும், வெறும் கற்களாக பார்க்க வேண்டும். வெறும் சிலையாக என்னை நானும் உணர்ந்தாக வேண்டும். ஹஜா படிச்சாரு, ஒரு சிலை போல என்னை நானும் உணர்ந்தாக வேண்டும். அவன் தான் இயக்குறான் என்னை. எல்லாமே வெறும் தோற்றங்கள் தான் என்று நீ பார்க்க வேண்டும். கல்புக்குள்ளர நீ மாசி வல்ல வச்சிருக்கூடாது, நசர்ல மாசி வல்ல இருக்கக்கூடாது. கைரே खुदा नजर से हटे बस खुदा रहे. கைரே खुदा நசரை விட்டு போயிடணும். சுத்தமா கல்வில ஹம்மத்தன் ஹக்கீம்துக்கு முத்தவஜி ஆனாத்தான் நீ தான் ஆலிலாய். சர்கா சொன்னாங்க, நீ குடு பன் ஜாவ், தூ குடு பன் ஜாவ், சுண்டியும் खुद ब खुद आ जाए. நீ உன்னைய நீ வந்து வெள்ளமாக்கிக்கோ, சுத்தமா மாசி வல்ல கல்போட்டு எடுத்துடு. உனக்கு தேடி வரக்கூடிய எறும்புகளை அல்லாவா அமுச்சு வைப்பான். இப்ப நாம எப்படி இருக்கோம், வெளியே பார்த்தா வெள்ளமா இருக்கு, உள்ளுக்குள்ள அழுகுன தக்காளி, வர எறும்பு திரும்பி போயிடும். ஐய உள்ளுக்குள்ள அழுகி போன தக்காளி பழம். ஒரு நசர்ல துனியா, கல்புல துனியா, வாயில துனியா பசப்பி அவனை எப்படி பிடிச்சி இன்னும் காசு வாங்கலாம், அவனை கொண்டு துனியாவை எப்படி வளர்த்துக்கலாம்.
சல்தான் நைபாட்டான். அதனால எஜமா சொல்லுவாங்க, இந்த இந்த இதை வந்து இந்த இறை ஞான பாடங்களை, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை, இந்த ஹிலாஃபத்தை வியாபார சரக்காக ஆக்க மாட்டேன்னு சொல்லு. யார் வந்தாலும் பணக்காரன்னா வாங்க வாங்க வாங்க, இவர் கண்ணியப்படுத்தி உட்கார வச்சோம் சொன்னா இவர்கிட்ட ஒரு 10,000 வாங்கலாம், ஒரு பில்லை போடு, ஒரு மாதம் பேர் ஒரு பில்லை போடு. இவர் யார், ஒரு ஊரில் பெரிய ஆள், இவர் வந்திருக்கு, ஒரு 50,000 பில்லை போடு. தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு, அல்லாஹ் தன் கருணை கொண்டு இது வரைக்கும் நான் 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. ஹஜ்ஜுக்கும் அல்லாஹ் கூட்டி போயிட்டு வந்துட்டான், 2 தடவை உம்ராவுக்கும் அல்லாஹ் கூட்டி போயிட்டு வந்துட்டான். ஒரு பைசா யார்கிட்டயே நான் கேட்டேன்னா கேளுங்க, என் முரீதுகள்கிட்ட யார்ட்டாச்சு எல்லாம் கேட்காம ஒரு பைசா உதவி செய்யுங்கன்னு கேட்குது, கடன் கூட கேட்குது. யார்கிட்ட கேட்டனா கேளு, கடன் கேட்டனா கேளுங்க, கொஞ்சம் காசு கடன் கொடுங்க, கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேன், எல்லாம் கேட்க வைக்கல. ஒரு பைசா கூட இது வரைக்கும் கேட்கல. மதரசாவுக்கு கேட்டிருக்கேன். இப்போ ரமதான் வந்துச்சு, எல்லா முறையிலும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன், உங்களுடைய ஜகாத்துடைய பணத்திலே ஒரு பங்கு மதரசாவுக்கும் கொடுங்க. அல்லாஹ் நாடினா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற பேச்சு ஆரம்பிக்கும் போதே லா இலாஹ இல்லல்லாஹ் என் இலாஹ அல்லாஹ். எப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம், தங்களுடைய துஆவில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையாலும் பாபுசலாம் மதரசா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், செலவுக்கு காசு இல்லை, பத்தா குறையா இருக்குது, நீங்க பங்கெடுத்து. அப்படி இல்லை, எப்படி மெசேஜ் அனுப்பிச்சோம், தங்களுடைய துஆவால் பாபுசலாம் மதரசா ஆகிறது மிக மிக சிறப்பாக அல்லாஹ்வுடைய ஃபضل ரொம்ப நன்றாக நடந்து வருகிறது. தாங்கள் விரும்பினால் நீங்களும் இதில் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள், நசீப் இருந்தா செய்யி, இல்லையா நீயே வச்சுக்கிட்டு சாவுன்னு அர்த்தம், தேவையில்லைன்னு அர்த்தம். நசீப் இருந்தா செய்யின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்திருக்கு மெசேஜ், எப்படி வந்துச்சு, தங்கள் துஆவால் பாபுசலாம் மதரசா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் உங்களுடைய உங்கள் மனைவி மக்களுடைய ஜகாத்திலே அல்லது நன்கொடைகளில் நீங்கள் விரும்பினால் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இதான் பாருங்க, இது மதரசாவுடைய அக்கௌண்ட் நம்பர், முடிஞ்சு அவ்வளோதான், அனுப்பிச்சுக்கலாம். அதை அனுப்பிச்சு விட்டோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டோம். எல்லாத்த யாருக்கு நேரம் கல்பில் போட்டு அவங்க அனுப்புறாங்க. பழஞ்சபை கட்டிட நீதி அல்லாஹ்வுடைய கிருபையால் மதரசாவுடைய மஸ்ஜிதுடைய பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அவசிய தேவைன்னு அப்படியே போடுறது கிடையாது, மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் விரும்பினால் தாங்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பாதியில் நிக்குது, உச்சி வேலை நிக்காம போடாம நிக்குது, உதவி செய்ய கேட்கிற பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் அல்லாஹ் ஒரு ஷேഖுடைய பிச்சில கேட்க வைக்கல, யார்ட்டையுமே ₹1 கடன் கூட கேட்க வைக்கல. அல்லாஹ் நாவாலையும் சரி, தபாலையும் சரி, எழுத்துலையும் சரி உதவி செய்யுங்கன்னு கேட்டு இஷாரா கினாயாவை கேட்கறது ஒன்று இருக்கு. என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், இந்த நகையெல்லாம் வரவங்கள துவா செய்யுங்கன்னு அர்த்தம் என்ன, ஏதோ கொடுங்கன்னு அர்த்தம், அப்படின்னு கேட்க வைக்கணும். வரைஞ்சிக்கலாம், கேட்கவும் தேவையில்லை, போடவும் தேவையில்லை. யார் நகை கேட்கணும் அவங்களுக்கு பொண்ணு கட்டி வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு. எவ்வளோ இருந்துச்சு அதை வச்சு மூத்தமாக கல்யாணம் பண்ணி கொஞ்சமாக கையில் காசு இருந்துச்சு. வந்தவங்க அத்தனை பேருக்குமே சாய பிஸ்கட், அதான் குடி, இந்த ரெடி எல்லாரும் 100 ஆலிம் சைக்கிள் வந்தாங்க. மொத்தம் 300-400 பேர் வந்தாங்க, எல்லாரும் ஜெயஜென்னு வர்றீங்களா. அல்ல எந்த குறையும் வைக்கல. அல்ல வந்தவங்க எல்லாம் சும்மா வரல. சில பேர் சேலை, துணிமணி, சுடிதாரு, அது இதுன்னு கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா இவ்வளோ சேர்ந்துருச்சு. எல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ சேலை என்ன சேர்த்துக்கலாம் வச்சுக்கிட்டு, அவன் பொண்ணுக்கு தேவை 4 சேலை எடுத்தாச்சு, இவ்வளோ இருந்துச்சு. கல்யாணத்துக்கு வந்துட்டு போறாங்க உறவினர்கள்லாம் ஆளுக்கு ஒரு சேலை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்கும் வர்றவங்களுக்கா நீ ஒரு சேலையை பிடி, நீ ஒரு சுடிதாரை பிடி, நீ ஒரு எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணியாச்சு. விளைஞ்சா இல்லையா பை, அல்லாத்துல யாருக்கும் இந்த மாதிரி கையேந்த வைக்கல எஜமா. எதுக்கு சொல்ல வர்றேன், ஷேக் என்பது பிறர்கிட்ட வசூல் பண்ணக்கூடியவங்க அல்ல. எஜமா சொன்னாங்க அப்படி பொழைக்கிறதுக்கு நீ அப்படி சாப்பிட நீ வியாபாரம் செஞ்சு பொழைச்சுக்கோ, கடையில போய் வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ. இது லா இலாஹ இல்லல்லாஹ் தூய்மையா சொல்லு, அல்லாஹ்வுக்காக சொல்லு. புரிஞ்சுக்கலாம். யாரையும் இழுத்து பிடிச்சி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஷேகமார்கள் முரீதுமார்கள் எங்களை விட்டு ஓட்டி போயிட போறாங்களோ, அந்த ஷேக்கிட்ட போய் உட்காராத, அங்க போய் உட்காராத, அவர் பயம் நல்லா இருந்தா இவர் மயங்கி அங்க போயிடுவாரோ. நான் என்ன சொல்றேன், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாருப்பா,
எனக்கு தெரிஞ்சு என் ஷேக்கு போட்ட பிச்சையை அவங்க சொல்லிக் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாவிட்டாலும் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இவ்வளவுதான் என்னால் முடியும்பா. நீங்கள் இதை விட நல்ல முறையிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞானங்களை போதித்து அல்லாஹ் என்பதை நெருக்கி வைக்கக்கூடிய காமிலான ஷேகுகள் கிடைச்சா சந்தோஷமா போங்க. இன்னைக்கே விடுதலை கொடுத்துறேன். போ எல்லா முறியது இப்பயும் அறிவிக்கிறேன், எல்லாம் எப்பயுமே அறிவிக்கிறேன். அதான் இன்னைக்கே போயிரு இருக்க சொல்லி யாரும் சொல்லல. ஏன்னா உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் தடையா இருக்கக்கூடாது இல்லையா? இந்த ஷேகமார்கள் தன் முறிது அடுத்த ஆள்கிட்ட போனாலே அந்த பயானுக்கு ஏன் போற, இந்த பயானுக்கு போகாத, அவங்க பயான் கேட்காது, நீ எல்லா பயானையும் கேளு, எல்லா ஷேகமார்கள் நீ போ. என்னை விட உனக்கு அல்லாஹ் ரசூலுடைய இஷ்க ஞானங்களை இன்னும் கொடுத்து உன்னை இன்னும் மேல கொண்டு போயிடுவாங்க. சீக்கிரத்திலையும் அல்லாஹ் அடையலான்னு ஆசையா இருந்தா வந்து என்று சொல்லிட்டு போ. இன்னும் சொல்லாம போனாலும் நான் இந்த முறிது கேன்சல் பண்ணிக்கிறேன், அங்க போய் சந்தோஷம் போ. நம்ம சொல்லியாச்சு, நம்ம யார்கிட்டையும் வந்து பிடிச்சி வைக்கிறான் வந்து வேலையே கிடையாது. விளைஞ்ச பை நம்ம மரசாலையும் அப்படிதான் சட்டம், எல்லா பிள்ளைங்களும் தெரியும். என்ன பை ஒரு மாசத்துல போறோம், டிசி வாங்கி வச்சுக்கோங்க, மனசா சம்பளம் கொடு, மாசம் இவ்வளோ காசு கட்டு. நடுவில் 7 வருஷம் ஓதணும், நடுவில் டிசி வாங்கிட்டு போனால் 50,000 ஃபைன். காலையில் ஒரு நேற்று பையன் சொன்னார், ஒரு மாசால ஓதணும் 50,000 ஃபைன் போட்டாங்க. ஒரு கெஞ்சி கொடுத்தா கொஞ்சம் குறைச்சி கொடுத்து காசு கொடுத்தா டிசி கொடுத்தாங்க. இன்னொருத்தர் டிசி கொடுக்கவே இல்லை, காசு கொடுக்காம. என்ன பை நாமா சார் உனக்கு விருப்பம் இருந்தால் ஓதுப்பா, எத்தனை நாள் விருப்பம் இருக்கோ ஓது. டிசி வேணுமா இன்னைக்கே வாங்கிட்டு போ. சொல்லாம கொள்ளாம செவரு அடி குச்சி போற வேலை கூட வேணாம். நீ சார் நீங்க இந்த மாசம் எனக்கு பிடிக்கல, வேற மாசம் போறேன், சந்தோஷமா போகணும். பொட்டி எடுத்து உங்க கீழே கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூட்டர்ல ஆள் அமைச்சு விட்டு புஸ்தகம் எல்லாம் அமைச்சு பஸ் ஏற்றி விட்றேன், போயிரு. எப்ப வேணா டிசி வாங்கிக்கோ. எல்லா போலையும் சொல்லியாச்சு, இப்பவும் சொல்றேன், அதே தான் சட்டம். என்னப்பா சொல்லுங்க, ஏதோ சொல்லிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க, தலையாட்டுங்க பை, சும்மா வந்துருக்கீங்க. எல்லாரும் சொல்லியாச்சு, ஏற்கனவே வந்து சொல்லி விருப்பம் இருந்தா இருங்க, என்னத்தை போட்டு அடிச்சு உதச்சு துவச்சி வைக்கிறதுக்கு அவசியம். அவங்களுக்கா காதல் வரணும், ஆசை வரணும். இப்ப நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு வகையிலும் துவா செய்யறாங்க, தராவில துவா செய்யறாங்க, இஃப்தர்ல யா அல்லாஹ் என் ஷேக்நாத் இந்த மதரசாவிலே எங்களை கடைசி வரைக்கும் இருந்து ஆலிமாக, ஹாஃபிஸாக, ஆரிஃபாக எங்களை வெளியே கொண்டு போறப்பே, எங்களுடைய ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டு எங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு குடும்பத்தார் சூழ்நிலை காரணமாக இப்படி ஏதாவது ஒரு காரணம் சாக்கு போக்கு ஏற்பட்டு இதை விட்டு எங்களை பிரிச்சிடாதரப்பே, அவங்க துவா செய்யறாங்க. வெகு சொல்ல வந்து ஷேഖന ஹிலாபத்து கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இதை நான் வியாபார சரக்காக ஆக்க மாட்டேன். அப்புறம் பணக்காரர்களுக்கு தனி சலுகை காட்ட மாட்டேன், ஏழைகளை ஒதுக்க மாட்டேன். என் ஷேഖന ஏழைகளாக எங்களை போன்ற பிச்சைக்காரங்க முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? எல்லாம் உட்காந்துருப்பாங்க, பெரிய பெரிய வசதியான உட்காந்துருப்பாங்க. நான் வந்து அசத்துக்கு இடம் கொடுப்பா, முன்னாடி உட்காருப்பா, நீ முன்னாடி உட்காருப்பா. ஒரு ஆலிமுக்கு சொல்றது 1000 பேருக்கு சொல்றதுக்கு சமம். அவ்வளவு பேரும் வச்சுக்கிட்டு அவங்க சர்க்கார்ட்ட கொண்டு காசு பண்ண அதிகா கொடுத்துட்டு துவா வாங்கிட்டு போறாங்க. நாம வந்து சர்க்கார்ட்ட காசை வாங்கிட்டு போறோம், போகும்போது சர்க்கார் போக்குவரத்து காசு கையில காசு கொடுப்பாங்க, நம்மளை முன்னாடி உட்கார வச்சுக்குவாங்க. சர்க்கார் நடந்து வரும், இப்போ நவுந்துக்குங்க, உங்க கால் ஹசரத்துடைய கால் மேல பட்டுச்சு, இருக்கிற ஃபைசாலாம் சேர்ந்து போயிடும், உங்களுக்கு எல்லாம் காலை சுற்றி வந்துக்குவாங்க. ஹசரத்துடைய கால் மேல உங்க கால் படக்கூடாது, மரியாதை எல்லாம் போயிடும், மரியாதை இடம் கொடுங்க. யாரு? நம்மள பிச்சைக்கார பசங்களுக்கு, நமக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. எஜமா விளைஞ்சுங்களா? எஜமா 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, நமக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. எஜமா நம்மள மாதிரி ஒன்றும் முடியாதவர்கள் சர்க்கார் நமக்கு மிஸ்கின் ஒரு சொல்லும்போது பஹருல் உலூம்னு சொன்னாங்க. இல்முடைய கடல் பாருங்க. ஒரு முறை சொன்னாங்க, ஹசரத் குர்ஆன் ஆயாத்துகளுக்கு நம்ம சொன்ன தாலீமை குர்ஆன் ஆயத்தோடு ஜாயின் பண்ணி பிறகு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஒரு தடவை சொன்னாங்க, சர்க்கார் நீங்க பயான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு அவசரமா பீஷாப் வருது, ஆனா நான் பீஷாப் போயிட்டா அந்த பயானுடைய டச் விட்டு போயிருமோ அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அதை எந்திரிச்சு போக முடியாம உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு தடவை எஜமா சில நேரம் என்ன செய்வாங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, இந்த செவுத்துக்கு அந்தானம் தான் என்னுடைய எஜமா பயான் செய்வாங்களே, பைத்துன்னூர் எஜமானுடைய ஹால், அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் ஜன்னல் இருக்கும், ஜன்னல் மூடி இருக்கும், அந்த பக்கம் தான் பார்த்துரும். ஆனால் தெளிவாக கேட்கும், நீ நிப்பாட்டம் பேசிட்டீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு வந்துடுவோம். ஒரு தடவை எஜமா சொன்னாங்க, எஜமா ஹசரத்து பேச ஆரம்பிச்சோன்னமா இந்த முன்னாடி கதவை திறந்து வச்சு, 2 கதவு இருக்குது சர்க்கார் வீட்டுக்கு முன்னாடி, ஒரு கதவு இந்த கதவு பாய் திறந்து, இந்த கதவு பாய் திறந்து இருக்கும். ஏன்னா ஒரு கதவு வைக்க மாட்டேன், ஒரு கதவு வச்சிருந்தா சில நேரம் உள்ளுக்குள்ள பெண்கள் இருந்தால் இங்கேருந்து பார்வைப்பட்டுரும் இல்லை,
அதில் எஜமானுடைய வீட்டுக்கு 2 கதவு இருக்கு. வீட்டுக்குள்ள ஹால் இருக்கு. ஹால்லேருந்து ஒரு கதவு திறந்த உடனே நடுவில் சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அங்கே இன்னொரு கதவு இருக்கும். இந்த 2 கதவுக்கு நடுவில் ஒரு தட்டி வச்சிருக்கும். இந்த கதவு பலாச்சுன்னு திறந்து அந்த கதவு பலாச்சுன்னு திறந்திருந்தாலும் இங்கே பார்வை உள்ள படாது. ஆனால் இதையும் முக்காவை சந்திச்சிருப்போம், அந்த முக்காவை சந்திச்சிருப்போம். அதற்கு பயான் செய்ய ஆரம்பிச்சோன்னே பிராணிமை சேரை இழுத்து அந்த கதவு கிட்ட போட்டு உட்காந்துக்கிறாங்க பயான் கேட்க. அப்படி எஜமா சொல்லுவாங்க. அவங்க சர்க்காருடைய துவா சொல்றாங்க. எஜமா துவா செஞ்சாங்க. இன்னும் சில துவாக்கெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றது சொன்னா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறீங்க. இல்லை, எஜமாவுடைய பணிவை சொல்றேன். என்னுடைய தாழ்மையிலும் என்னுடைய கேவலமான நிலையிலும் எஜமாவுடைய உயர்வு சொல்றேன். ஒருவே எங்க பாவாட்ட சொல்றாங்க எஜமா, அதாவது ஹசரத் பாபாப்பா சொல்றாங்க, ஹசரத் வந்து வாத்து முட்டையை கொண்டு போய் கோழி கீழே வச்சிருவாங்க. அந்த கோழி வந்து முட்டை பொரிச்சும் அதில் வாத்து முட்டையும் வச்சுன்னா வாத்தும் பொரிச்சிடும். ஆனால் கோழி விட வாத்து வேகமாக வளரும். வாத்து முட்டை பெருசாகவும் இருக்கும், தண்ணீரில் நீந்தும். கோழியை விட நல்லா இருக்கும், நல்லா நீந்தும் போகும் வரும். ஆனால் அழகாத்தது முட்டை தான். அது மாதிரி நான் வாத்து முட்டைகளை செல்ல அழகாத்துட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னை விட அவங்க பெருசாக வருவாங்க. என்ன அஜமோட உங்கள் மகனாரும் அப்படித்தானே என்னை சொல்கிறாங்க. அப்பாட்ட நம்ம ஒன்றுமே கிடையாது. எஜமானுடைய ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் தாலீமுக்கு நம்ம வாழ்நாள்லாம் செஞ்சு அத்தனை தாலீமாத்துக்கு அர்ப்பணமாகும். நம்மள்ட்ட இஹ்லாஸ் இல்லை, எஜமான்ட்ட இஹ்லாஸ் இருந்துச்சு. வல்லாஹ் எஜமா அப்படி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சொன்னாங்க என்ன எஜமானுடைய தகுதி, அவங்களோட உயர்வு என்ன, வைஜநாயகத்துடைய உயர்வு என்ன. நான் சின்ன பையன், நான் சில உதற பையன், எப்படி சொல்கிறாங்க எஜமானுடைய உயர்வு என்ன அப்படி. இன்ன வரைக்கும் அவங்களுடைய சிறு பாதனை கூட தகுதி இல்லை. அவங்க விடுங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகளுடைய பாதார விந்து, அவங்களுடைய அந்த செப்பலுக்கு கூட தகுதியாக விளங்கவே இல்லை. உருசுக்கு போனால் சர்க்காருடைய பேர பிள்ளைங்களும் கதம்போ சேருது. ஆமி மெஹஜாதா இருக்கிறாங்க, சர்க்காருடைய பேர பிள்ளை தான். எனக்கு மாணவர் 1வது மணிலேருந்து 7வது மணி வரைக்கும் என்கிட்ட ஓதி பட்டம் வாங்கணும் தான் அவங்களும் எல்லா படம் என்று. ஆனால் அப்போ நான் கதம்போ செஞ்சு காலத்துக்கு முத்தம் போட்டு இந்த ஹாந்தானுடைய இந்த வீட்டுடைய பிக்சர் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வீட்டுடைய பிக்சர் தான் நாளைக்கு நமக்கு வந்துட்டு இருக்குது. காலத்துட்டு முத்தம் போட்டுருக்கு. ஜி ஹுசூர் வேணாம் ஹுசூர் அப்படின்னு நம்ம விட்டுருப்பா, நமக்கு அந்த கால் தான். இந்த பாதை இந்த வாசனம் தான் எனக்கு அல்லா பிச்சை போட்டுருக்கிறான்னு சொல்லி. இல்லை, எஜமானுடைய அந்த உயர்வு சொல்றேன். அப்போ ஹிலாஃபத்து கொடுக்கும்போது எஜமா இது வியாபார சரக்காக ஆக்க மாட்டேன், பணக்காரர்களுக்கு தனி சலுகை காட்ட மாட்டேன், ஏழைகளை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு ஹிலாஃபத்தில் எஜமா வந்து உறுதி வாங்குவாங்க. எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு, தனி கொடுங்க. இந்த சப்ஜெக்ட் எதுக்கு வந்துச்சு, எங்கேயோ போயிட்டு இருந்தால் எங்கேயோ வந்துச்சு. वो दो आलम का मालिक है, मुख्तार है, के पास जाने से क्या फायदा, वो दो आलम का मालिक है, मुख्तार है, गैर के पास जाने से क्या फायदा, बेतलब देने वाले ने सब कुछ दिया, बेतलब देने वाले ने सब கேட்காமலேயே தரக்கூடியவன் அத்தனையுமே கொடுத்தான் நமக்கு. बेतलब देने वाले ने सब कुछ दिया, फिर सदाए लगाने से क्या फायदा. அப்புறம் கூக்குரலிட்டு கத்துறதுல என்ன ஃபாய்தா இருக்குது, என்ன தரல எஜமா ஜி. குதூகலமிக்க லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்துட்டான், முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டான். இதை விட பேரின்பம் என்ன இருக்கு நமக்கு இன்னைக்கு. जी बेतलब देने वाले ने सब कुछ दिया, फिर सदाए लगाने से क्या फायदा, एक ही दर में झुकने से अजमत भी है. ஒரு தட்டப்பட்டு கேளு, இன்னொரு தட்டு போய் கேட்காது, கேவலம் அது. அர்பாபு முத்தஃபர்ரிகூன ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இந்த அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ரப்பின் பக்கம் கேட்கறது மேலானதா, ஆயிரக்கணக்கான ரப்ப வச்சுக்கிறது மேலானதா. அர்பாபு முத்தஃபர்ரிகூன ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். வாஹிதுல் கஹார் ஆகி அல்லாஹ் பக்கம் முன்னோக்குறது மேலானதா. அதனால யார் அல்லாஹ் விளங்கியவர்களோ, லா இலாஹ விளங்கியவர்களோ அவங்க விஷயத்துல அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். அறியாதவர்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சிடறான். வபஷ்ஷிரில் முஸ்லிமீன பிஅன்னி கஃபூர். பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா பஷீரா இருக்கிறான், நசீரா. ரசூல் பஷீரா இருக்கிறாங்க. பஷீர்னு அர்த்தம் என்ன, நற்செய்தி சொல்பவர்கள்.
நசீர் அர்த்தம் என்ன? என்ன எச்சரிக்கைவாங்க? பாவம் செய்தால் தண்டனை என்று நரகத்தை எச்சரிப்பார், நன்மை செய்தால் சொர்க்கம் என்று பஷார சொல்வார். அப்படி நினைச்சிருக்கிறோம். நல்லவர்களுக்கு பஷார சொல்லக்கூடியவர்கள், பாவிகளுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள். பஷீரில் முதுனிபீன், பாவிகளுக்கு பஷார சொல்லுங்கள், அந்நிய கஃபூர், நான் மன்னிப்பவன் என்று. வந்திரி சித்தியகீன், மர்த்தபைய சித்தியகீன் அடைஞ்சாங்களே அவங்களை எச்சரிக்கை செய்யுங்கள், அந்நிய கயூர், நான் ரொம்ப ரோஷக்காரன், பயங்கரமான ரோஷக்காரன். எந்த அளவு என் குறும்புல நீ இறங்கிட்டியோ நீ அந்த பக்கம் இல்திஃபாஸ் விரும்புறது கிடையாது. நீ கண்ணை திருப்பி கூட இன்னொன்னு பார்க்கறது நான் விரும்புறது கிடையாது. எந்த அளவு நேசம் அதிகமாக இன்னொருத்திட்ட வாய் திறந்து கேட்கறது இல்லை, இன்னொருத்திட்ட பக்கம் கண் சிமிட்டுறது கூட அல்லாஹ் தஆலா பிரியப்படுறது. ஒருத்தன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், ஆரம்ப கட்டம் இந்த 4 பேர்ட்ட பேசுறா, நேசம் 2 பேருக்கு மத்தியில் ஃபிட் அதிகமாகுது. இப்போ யார்ட்டையும் பேசக்கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் அன்றோட பேசுற, என்கிட்ட மட்டும் பேசு விரும்புவாங்க. இன்னும் ரொம்ப ஃபிட் ஆகுது, யார் பக்கம் கண் திறந்து ஏன் அந்த பக்கம் பார்த்துருக்குற, என்ன பார்க்காம என்னை பாரு, அது கூட விரும்ப மாட்டான் அவன். அந்த அளவு அல்லாஹ்வின் நேசம் அதிகரிக்க அல்லாஹ் தஆலா வேற பக்கம் கண் திறந்து கூட கண் சிமிட்டி கூட பார்க்காத, பேசாத, வலா தமுத்தன்ன ஐனைக, கண்ணை கூட திரும்பி பார்க்காத. இலாவ மத்தானா பிஹிம் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா நஃப்தினஹும் ஃபீ, துன்யாவுடைய பக்கம் அவங்க கொடுத்துருக்கேன், அதுக்கு திரும்பி கூட பார்க்காத. நீ என்னையே பார்த்து, உன் தவஜு என்ன பாரு, நான் தான் இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு இருக்கிறேன், நான் இல்லாம போயிட்டேன், நான் முன்னாடி தான் இருக்கேன், என்னை பாரு, நீ என்னையே பார்த்துட்டு இருக்கு, என்னை பாரு, வேற பக்கம் திரும்பி கூட பார்க்க, கண் சிமிட்டத வேற பக்கம். ஜஹாபி பஸ்மே மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே, துனியாவில் எங்க போனாலும் ஏன் முன்னாடி உட்காரு, நீ என் முன்னாடி உட்காரு, என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கு, தெரி ரூபரு முன்னாடி இருக்கு, நீ எங்க போனாலும் நான் தானே முன்னாடி இருந்தேன், 1000 தோற்றங்களை நான் தான் முன்னாடி வந்தேன், என்னை பாரு, அதை பார்க்காத. இந்த சூரத்துக்களை தூக்கிட்டு நான் தாங்க வர்றேன், நீ என்னை பாரு. நீ அம்மா வந்தார்கள், அம்மாவை அல்லாஹ் கொண்டு வந்தான், அம்மாவுடைய உருவம் வந்தது, அம்மாவுடைய உருவத்தை யார் கொண்டு வந்தது, அல்லாஹ் கூட்டிட்டு வந்தாங்க, வந்தது அல்லாஹ் தான், அவன் கொண்டு வந்த துணைக்கு கூட்டிட்டு வந்த உருவம் உனக்கு தேவை என்பதற்காக வேண்டி கூட்டி கொண்டு வந்த உருவம் தான் அம்மா, வந்தது அல்லாஹ் தான், உனக்கு தேவை என்பதற்காக அல்லாஹ் அணைத்து கொண்டு வந்த உருவம் தந்தை, வந்தது அல்லாஹ் தான், உனக்கு தேவை என்பதற்காண்டி அவன் போட்டுக்கொண்ட வேஷத்துல ஒரு வேஷம் தான் அவன் மனைவி, வந்தது மகன் அல்லாஹ் தான், மகன் ஒரு வேஷம், மகன் வந்த அல்லாஹ் தான் வந்த அந்த உருவத்துல. जिधर देखो उधर आना ही आ जाना नजर आता, मगर इस बार भर में घूमता अल्लाह ही अल्लाह. वो नजर हकीन பக்கம் இருக்கணும், சையின் பக்கம் போக கூடாது. இது எல்லாம் கூட்டிட்டு வந்தான், நீ கூட்டிட்டு வந்தவன் பேரை போய் சொல்றது, இசாக் இங்க வாப்பா அப்படின்னு இசாக்கு வர முடியுமா? யார் வரணும்? மோலா தான் வரணும், ஜி அவன் தான் வரணும், நீ எப்படி வர முடியும்? ஷாவுல் மீது வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஷாவுல் மீதுன்றது நான் இவரை கூப்பிட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மையில யாரை கூப்பிட்டது? அது ஹக்க கூப்பிட்டது. ஷாவுல் மீதுன்ற உருவத்தின பேர் சொன்னாலும் இந்த உருவத்தை சுமந்திருக்கிற ஹக்கத்தான் இந்த ஷாவுல் மீது பேரை கொண்டு கூப்பிட்டேன், லப்பை இதா வர்றீங்க அப்படின்னு இவர் சொல்ல, அவன் தான் சொன்னான். கத்திரிக்காய் வச்சு கடையில் தெருவில் போறான், கத்திரிக்காய் கூடையில கொண்டு போறான், கூடையில நல்லா விளங்கு போயிட்டான், அவங்க வீட்டை தாண்டி போயிட்டான், அவசரமா கத்திரிக்காய் கூப்பிடுங்க அப்படின்னு பிவி சொன்னாங்க. வெளியே வந்தீங்க, தள்ளி 2 வீடு தள்ளி போயிட்டான். எப்படி கூப்பிடுங்க அவனை? இந்த சோம சுந்தரம், இந்த மாரிமுத்து, பேர் தெரியுமா? என்ன கூப்பிடுங்க போன? கத்திரிக்காய். என்ன கூப்பிடுங்க பை? சார் கத்திரிக்காய் அப்படின்னு இந்த வர்றீங்க, கத்திரிக்காய் சொல்லும். சொன்னது யாரு? நான் வர்றீங்கன்னு யார் சொல்லுவா?
கத்திரிக்காய் சொல்லாதுங்க, கத்திரிக்காய் தூக்கிட்டு இருக்கானே அவன் சொல்லுவான். நீ கூப்பிட்டு கத்திரிக்காய கத்திரிக்காய் நம்மள யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. கூட நான் தான் வர்றேன், இதோ வர்றேன், கத்திரிக்காய் சொல்லுமா? கத்திரிக்காய் ஒன்றும் சொல்லாது. கத்திரிக்காய் தூக்கிட்டு இருக்கானே, கத்திரிக்காய் சுமந்துட்டு இருக்கானே. ஹமல்னாகும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கடலிலும் நான் உன்னை தூக்கிட்டு இருக்கிறேங்கிறானே. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் ஹமல்னாகும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கடலிலும் ஏன் உதுது கொண்டு நான் தான் தூக்கிட்டு இருக்கிறேன். தகர டப்பி 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 டப்பின்னு கூப்பிட்டா டப்பி சொல்ல தகரம் தான் சொல்ல, வந்துட்டேன் தா வந்துட்டேன். உடனே அவர் சொல்லுவார், தோ வந்துட்டேன், நான் வரேங்கய்யா. கத்திரிக்காய் சொல்லிச்சு அவர் சொன்னாரா? சரிங்க, இப்ப கத்திரிக்காய் ஒரு நோக்கி வருமா? கொண்டு வர்றான் அவன் தாங்க தூக்கிட்டு வர்றான். வஜூதே ஹக் ஹிலாயேகா வஹி பிர் லேகே ஜாயேகா. இந்த கத்திரிக்காய் அவன் தான் கொண்டு வரணும், அவன் தான் கொண்டு போகணும். உன்னை அவன் தான் கொண்டு வருவான், அவன் தான் கொண்டு போவான். வஜூதே ஹக் ஹிலாயேகா वही फिर लेके जाएगा, वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाएगा. वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह, वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह, वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह. जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह, जमीन और आसमां सा இங்கே பார்த்தால் மங்கே காண்பர் அல்லாவே அல்லாதான். உவிவானம் எல்லாமாயானதோ அல்லாவே அல்லா. நம்ம கத்திரிக்காய்னு கூப்பிட்டோன்னு நீ கத்திரிக்காவை கூப்பிட்டியா? கத்திரிக்காவை வந்து கொண்டு போறான்னு கூப்பிட்டியா? அவனை தான் கூப்பிட்டோம். அவன் பேர் நமக்கு தெரியாது, அவன் தூக்கிட்டு இருக்க சூரத் தான், கொண்டு போற சூரத் தான் நமக்கு தெரியும். சொல்லி கூப்பிட்டான் அம்மா அப்படின்னு கூப்பிட்டா, அம்மா கூட்டிட்டு இருக்கிற அல்லாவை தான் நீ கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு அம்மா இருந்து பதில் சொன்னா அல்லா தான் சொன்னான். நான் வந்துட்டேம்மா, வந்துட்டேன் பிள்ளை, அம்மா அல்லா தான் சொன்னான். அம்மா வர்றாங்கன்னா அல்லா தான் கொண்டு வர்றான். அல்லா தான் அத்தா, அத்தாவுடைய சூரத்துல இருந்து அல்லா தான் கேட்டான். நான் வந்துட்டேன்னு பதில் சொன்னதும் அத்தால இருந்து அல்லா தான் சொன்னா. அத்தாவை கொண்டு உன் பக்கம் சேர்த்ததும் அல்லா தான். வேற யார் வருவாங்க? சூரத்தே மாதரி சுலுபாயா துஜே, நான் தான் உன்னுடைய தாயுடைய சூரத்துல உன்னை அரவணைத்தேன். சூரத்தே பீதரி மே சம்பால, தந்தையின் சூரத்தில் உன்னை வளர்த்து ஆளாக்குறது நான் தான். சூரத்தே மாதரி மே ஆயா துஜே, சூரத்தே பீதரி மே சம்பாலா, तू जिधर भी गया मैं रहा दूबदू, तू जिधर भी गया मैं रहा दूबदू. अल्लाहु 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 अल्लाहु. तूने भूला मुझे मैं न भूला तुझे, तूने भूला मुझे मैं न भूला तुझे, तूने भूला मुझे मैं न भूला तुझे. सूरते मादरी में लुभाया तुझे, सूरते पीदरी में संभाला तुझे. तू जिधर भी गया मैं रहा दूबदू, तू जिधर भी गया मैं रहा दूबदू. நீ எங்க போனாலும் முன்னாடி நான் தான் பாருங்க. இந்த சூரத்துக்களை நான் தான் உனக்கு தேவை என்பதற்காக தூக்கிட்டு வந்து நான் தான். இந்த அத்தனை சூரத்துகளையும் தூக்கிட்டு வந்து நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நீ வணங்கலையே, நான் என்ன செய்ய முடியும்? நீ வணங்காட்டு நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹு 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 அல்லாஹு
அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு பாலா போசா கிலாயா பிலாயா துஜே வளர்த்தேன் ஆளாக்கினேன் ஊட்டினேன் குளிப்பாட்டினேன். நான் தான் செஞ்சேன். நீ அம்மாவை பார்த்த நீ எங்க அம்மாவை தான் பார்த்துட்டு இருந்த. அம்மாவை தூக்கிட்டு இருந்தே நான் தான். நீ கத்திரிக்காய் தானா வந்துச்சு நினைச்ச கத்திரிக்காய் தூக்கிட்டு இருந்ததே நான் தாயா. ஆனா எனக்கு பேர் தேவையில்லை. நீ கத்திரிக்காய்ன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. கத்திரிக்காய்ன்னு சொன்னா வர்றான், வந்தோடனே கத்திரிக்காய் அவனுக்கு கேட்கற கொடுக்குறான், வாங்குறான், காசு வாங்குறான், போயிடுறான். அவன் வருத்தப்பட்டான். இப்ப கத்திரிக்காய்ன்னு கூப்பிட்டு என் பேரை சொல்லி கூப்பிடல, என் பேரை எப்படி சொல்லி கூப்பிடவே, என் பேர் மாரிமுத்து. இத்தனை நாளா அவர் கத்திரிக்கான்னு கூப்பிடுறேன், இத்தனை நாளா வர்றேன், இத்தனை நாள் கொடுக்குறேன். என் பேர் எத்தனை கடைக்காரன் பேர் தெரியும்? பால்காரன் பேர் தெரியுமா? பால்காரரு இந்த பாலு, இந்த கத்திரிக்காய், இந்த முருங்கா, இந்த குப்பை வண்டி. அவன் ஏதோ கோச்சுக்கிறான். என் பேரை கூட சொல்லி பேரை மறந்துடுங்க சார். ஏன்னா எனக்கு பேரு தேவையில்லை, விடு. நான் எதை தூக்கிட்டதுன்னு அந்த பேரே பாரு. என்னை பாரு, ரசி போதும். அவனுக்கு தானே பேர் தேவைப்படும், எனக்கு பேரே தேவையில்லை. நாமோ செபி ஹே முஸ்தகனி வைசா கனி ஹே. பேர்களே எனக்கு தேவை கிடையாது. நிறைய பேர் இருந்தா பேர் குழப்பம் வரும். இருக்கிறதே ஒருத்தன் தானே. நீ கூப்பிட்டனாலதான் நான் அல்லாவா? நீ கூப்பிடாட்டி நான் அல்லா தான். உன்னை படைச்சாதான் நான் காலிக்கா, உன்னை படைக்காட்டி நான் காலிக்கு தான். உனக்கு உணவு அளிச்சா ராசிக்கா, உணவு அளிக்காட்டி ராசிக்கு தான். நீ ராசிக்குன்னு சொல்லுவாய் என்று உணவு அளிக்கிறேன் நான், சொல்லாட்டி நான் ராசிக்கு தான். நாமோ செபி ஹே முஸ்தகனி வைசா கனி ஹே. பேர்களை விட்டும் தேவையற்றோம். அதான் நல்ல பேர் வச்சுக்க, நீயே வச்சுக்கொண்டான். நாமோ செபி ஹே முஸ்தகனி வைசா கனி ஹே. அல்லாஹு கனியுன் தெரே ஏக் ஐஸே பி கினா ஹே. இப்படி ஒரு கினா இருக்கு அல்லா இடத்துல. அதனால பேரை பத்தி எல்லாம் அலட்சியப்படுத்துறான். அவன் தான் கொண்டு வந்தான், அவன் தான் கொண்டு போவான். பேர் இப்ப நாம என்ன செய்யணும்? எதை கொண்டு வந்து எவன் யாரை கூட்டிட்டு வந்தானோ அவனை பார்க்காத. அவன் எதை கூட்டி வந்தானோ அதை பார்க்காத. யாரு கூட்டிட்டு வந்தானோ அவனை பார். அவன்கிட்ட பேசு, அவன்கிட்ட பேசு. உங்க வீட்டுக்கு கல்யாண விசேஷத்துக்கு மந்திரி கூப்பிட்டுருக்கீங்க, வராரு. என்ன பாய், மந்திரி கூப்பிட்டீங்க உங்க மேல பிரியத்துல. இப்ப தேர்தல் சமயத்தில் யாருக்கும் வருவாங்க. ஒண்ணு என்ன பாய், முதலமைச்சர் கூப்பிட்டீங்க, ஒரு வாரம் ஊர்ல பெரிய அளவு இந்த ஊருடைய கவுன்சிலராக இருக்கிறீங்க, புரிஞ்சுங்களா? முதலமைச்சரை கூப்பிட்டீங்க. ஸ்டாலின் கல்யாணத்துக்கு, என் கல்யாணம், இந்த பையன் கல்யாணத்துக்கு வந்துட்டப்பா. என்ன கல்யாணத்தை ஒரு 4 பேர் அறிமுகமானா வருவாரா இல்லையா? வந்துட்டார். வரும்போது ஸ்டாலின் சும்மா வருவாரா? டிரைவரை கூட்டி வருவார். மருந்துலாம் கொண்டு வரக்கு ஒரு ஆள் கூட்டி வருவார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மருந்து இவர் கூட கூட்டி வர்றாரு. உங்கள் வீட்டுக்கு வந்தார் ஸ்டாலின், அலங்கரித்து வச்சுருக்கிறீங்க. வந்து உட்காந்த ஒன்று அவரை உட்கார வச்சுட்டு அவர் கூட டிரைவர் இருப்பார். நல்லா இருக்கிறியாப்பா, ஒரு நாள் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்கிற, போன வாட்டி வந்து மாதிரி வந்து நல்லா இருக்கிறியா? அவன் பேர். இவர் உட்காந்துருக்கார் பக்கத்தில். இவர் பக்கம் இல்திஃபா சேர்ந்து இவர் திரும்பி கூட பார்க்கல. யார? முதலமைச்சரை திரும்பி பார்க்காம முதலமைச்சர் கூட கூட்டி வந்தார். அவன் பயப்படுறான். ஐயா இருக்கு, நீ சொல்லுப்பா நல்லா இருக்கிறியா? ஐயோ வந்தவர் ஐயாவை பார்க்காம அவருக்கு மாலை போடணும், அவங்க பேசணும் பேசாம இவர்கிட்ட பேசிட்டு கூட போட்டோ எடுத்துக்குவா, நல்லா இருக்கு. அவன் வெளியே இவனை உதச்சிருவான், தோலை உரிச்சிருவான். பயப்படுறான். இப்ப நாம இவர்கிட்ட பேசணும். யாரு அவரை கூட்டிட்டு வந்தாரோ அவரை பேசாம வச்சிருந்தா வருத்தப்படுறான். வா வா. இப்ப துனியாவை வந்து அல்லாஹ் அதம்ல இருந்து அல்லாஹ் தான் கொண்டு வந்தான். இத சென்னையிலிருந்து அவர் அல்லாஹ் அவரு தான் கூட்டி வந்த மாதிரி அல்லாஹ் தான் கொண்டு வந்தான். அவர் கூட வேலைக்கார 2 பேர் கூட்டி வருவார். அது மாதிரி இல்மு ஹக்கில இருந்து கொண்டு வந்தது யாரு? அல்லாஹ். நீ எஜமான பாரு, சூரத்தை பார்க்காத, இந்த உருவத்தை பார்க்காத. உருவத்தை காட்டி கொண்டிருக்க அந்த பொருள் பக்கம் கவனம் செலுத்து, அதுக்குரிய மரியாதை கொடு. அதுக்குரிய மரியாதை கொடு. மோலா நீ தான் வந்த, ஒருத்தர் வந்தார், இந்த பார்க்க வந்தார், நண்பர் வர்றார், நண்பரை பார்க்காத. அந்த நண்பரிலே காட்சி இருக்கிற மோலாவை பார்த்து பேசு. 2 பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் வரல, அம்மா வந்தாங்க. 2 பேர் வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. அம்மா ஒரு தூக்கிட்டு மோலா வந்திருக்கிறான்.
வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தனா பி அஸ்வாஜ மின்னும் ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யால இந்த உருவத்தை பார்க்காதே, உருவத்தை தாங்கி கொண்டு வந்திருக்கூடிய மௌலாவின் பக்கம் நசர் நசர் பர் கிதம் பதீமான் ஹக்கின் பக்கம் பார், நசர் பர் ஹாதிஸின் பக்கம் போகாது, நசர் பர் அதம் அதமின் பக்கம் போகாது. அதமும் வந்திருக்கு, கிதமும் வந்திருக்கு பாய், ரெண்டும் வந்திருக்கு. நீ எதை பார்க்கணும்? ஒரு நசர் கிதம், கிதமை பார்த்து பேச, அந்த அதம் உனக்கு அடிமையாயிரும். அப்படியே நீ ஸ்டாலின் வந்திருக்க, அவரை பார்த்து பேசுறேன்னு சொன்னா அவரு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறது, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தாருன்னா கூட வந்திருக்கிறவங்க யாராவது அவங்க பாதுகாப்புக்கு மிஷின் கன் தூக்கிட்டு வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒன்றை வந்திருப்பாங்க. டிஎஸ்பி வந்திருப்பாரு, அந்த ஊருடைய ஐஜி வந்திருப்பாரு, பெரிய பெரிய தலைவர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்றை என்னடா இவ்வளவு நெருக்கமா இருக்காங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க, ஒன்னா சாப்பிட்டுக்கிறாங்க, இவர் தட்டில் அவர் சாப்பிட்றாரு, அவர் தட்டில் இவர் சாப்பிட்ற, ரொம்ப க்ளோஸ் போல தெரியுது. ஆனால் மந்திரினா அடுத்து எனக்கு ஏதாவது போஸ்ட்டுக்கு அவர் ஐயாட்ட சொல்லுங்களேன், அவங்க எல்லாம் உன் பின்னாடி நிற்பாங்க. எம்எல்ஏ வந்து பார்த்து பயப்படுவார். இப்போ எம்பி நீ இவங்க பக்கத்து இருப்பாத, நீ முதலமைச்சர் உங்க கூட கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்திருக்கிற எம்எல்ஏ எம்பி எங்க வர தேர்தலில் எனக்கு சீட் கொடுக்க சொல்லுங்க சார், ஐயா நீங்க சொன்னா ஐயா கேட்பாருங்க, அவங்க நம்மகிட்ட பரிந்துரை செய்வாங்க. மொத்த காயினாத் நம்மகிட்ட பரிந்துரை செய்யும். நாம அல்லாஹ் பக்கம் முத்தவஜியா இருந்தா மொத்த சிறுசி நம்ம பக்கம் முத்தவஜி ஆயிரும். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். நீ ரப்பின் பக்கம் முத்தவஜியா இருக்கும், நீ ஹல்கின் பக்கம் முத்தவஜியா கூட. ஒன் தவஜு தவஜு பஹக், ஹக்கின் பக்கமே சதா உன்னுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கு. தவஜு பஹக்ல இருந்த மொத்த காயினாத் ஒன் பக்கம் தவஜு செய்யறமே அல்லாஹ் தஆலா ஆக்கினான். நீ தவஜு பகைர் ஹக்கின் பக்கம் வந்த அல்லாஹ் கோச்சுக்குவான். கொஞ்ச நேரம் பாப்பாரு, ஸ்டாலின் பேசாம நீ அடுத்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற, அவர் எஞ்சி போயிடுவார், கோச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவார். சரிங்களா? அதனால யார் இந்த வஸ்துக்களை கொண்டு வந்தோம் அவன் பக்கம் தவஞ்சு செய்யல பை. பாலா போசா கிலாயா பிலாயா துஜே, நான் வளர்த்தேன் உன்னை, நான் ஊட்டினேன், நான் உனக்கு உணவு ஊட்டினேன், தண்ணீர் புகட்டினேன். खुद दिया किसी से दिलाया तुझे, நானே நேரடியா கொடுத்தேன், அது வேற ஒருத்தர் கை மூலமா மாத்தி கொடுத்தேன், நான் இன்னொருத்தர் நிஸ்பத்துல மாத்தி கொடுத்தேன். ஆஸ்மா சே ஜமீ சே கிலாயா துஜே, வானத்திலிருந்து கொடுத்தேன், பூமியிலிருந்து கொடுத்தேன், உன்னை வளர்க்க வேண்டும் என்பதற்கான எத்தனை சூரத்துல முத்தஜல்லியான. தூ கஹா ஜீ ரஹா ஹை ஜிலாயா துஜே, நீ சுயமா வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நொடியும் வாழ வச்சிருக்கேன் நான். கிஸ் தரா ஹுவா அதா சச் பதா கஹு, நீ இப்படி செய்து என்ன இனி என்ன பதில் செஞ்சாலும், என்ன வணக்க வழிபாடு என்ன அதுக்கு செஞ்சாலும் அது கமா ஹக்கு, அவருடைய ஹக்கு நிறைவேறிச்சா, எனக்கு இது செய்ய வேண்டிய நன்றி நிறைவேற்றினியா, ஒரு காலம் செய்யவே இல்லை. அல்லாஹூ 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல். செய்தி விட்டு போச்சா? கூட்டிருந்து ஞாபகப்படுத்து, நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவானே. ஆனால் வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.